أم حسبت أن أصحاب الكهف والرقيم كانوا من آياتنا عجبا إذا أوى الفتية إلى الكهف فقالوا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا ونحسبهم أيقاظا وهم رقود ونقلبهم ذات اليمين وذات الشمال وكلبهم باسط ذراعيه بالوسيد لو اطلعت عليهم لوليت منهم فرارا ولملئت منهم رعبا ولا تقولن لشيء إني فاعل ذلك غدا إلا أن يشاء الله واذكر ربك إذا نسيت وقل عسى أن يهديني ربي أقرب من هذا رشدا قال ذلك ما كنا نبغي فارتدا على آثارهما قصصا فوجدا عبدا من عبادنا آتيناه رحمة من عندنا وعلمناه من لدنا علما قال له موسى هل اتبعك على أن تعلمني مما علمت رشدا إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفد كلمات ربي ولو جئنا بمثله مددا قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم أوصل ثواب ما قرأناه إلى حبيبك سيدنا وشفيعنا وهادينا ومرشدنا ومولانا ومربينا محمد المصطفى صلى الله عليه وسلم وإلى جميع الأنبياء والصديقين والشهداء والصالحين وإلى جميع مشايخنا العظام خصوصا إلى غوث أعظم محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه وإلى حاجي أجمير رضي الله تعالى عنه وإلى سيدنا شعب الأمين الناهوري رضي الله تعالى عنه وإلى دبل عالم بادشاہ رضي الله عنه وإلى شيخ عبد القادر ولي الله رضي الله تعالى عنه وإلى سيد إبراهيم رضي الله تعالى عنه وإلى سرکار نور شاہ قبلہ رضی اللہ عنہ سرکار شمس اللہ علیہ فیضی شاہ قبلہ رضی اللہ عنہ الہ سیدنا عامر کلیمی شاہ و ظہوری شاہ جمال شاہ قبلہ رضی اللہ عنہ. اللہم انفعنا بعلومہم و اسرارہم و برکاتہم و درجاتہم و فیضانہم یا ارحم الراحمین. ربنا آتنا فی الدنیا حسنہ و فی الآخرۃ حسنہ وقنا عذاب النار. صلی یا ربی علی النبی محمد و آلہ و صحبہ اجمعین والحمد للہ رب العالمین. صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد یا رب صلی علیہ وسلم. بسم اللہ. என்ன பாடுங்க? ஒளிமயமான ஜி அஸ்ஸலாமு அலைக்கும். ஒளிமயமான ஃபைதி முகம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஒளிமயமான ஃபைதி முகம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இறை நேசல் மொழியும் கான கீதம் காதில் இனிக்கிறது. இறை நேசல் மொழியும் ஞான கீதம் காதில் இனிக்கிறது. ஒளிமயமான ஃபைதி முகம் என் உள்ளத்தில் தெரிகிறது. குங்குமப்பூ போல் மலர்ந்த முகத்தில் புன்னகை தவழ்கிறது.
புன்னகை தவழ்கிறது புன்னகை காணும் பாவிய உள்ளம் நேர்வழி அடைகிறது. இன்பம் இல்லை துயரமும் இல்லை இன்பம் விளைகிறது. இன்பம் இல்லை துயரமும் இல்லை இன்பம் விளைகிறது. தூய கலிமா பொருளும் வைதியின் தோட்டத்தில் தெரிகிறது. தூய கலிமா பொருளும் வைதியின் தோட்டத்தில் தெரிகிறது. ஒளிமயமான வைதி முகம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இறை நேசர் மொழியும் ஞான கீதம் காதில் இனிக்கிறது. ஒளிமயமான வைதி முகம் என் உள்ளத்தில் தெரிகிறது. நால்வர் சுமந்து போகும் முன்னே நாயன் சுமப்பதனை என்னை நால்வர் சுமந்து போகும் முன்னே நாயன் சுமப்பதனை நாடி நரம்புகள் நாளங்கள் எல்லாம் உணர்ந்திட செய்தீரே. கபர்ஸ்தானுக்கு போறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு மோலாயனை தூக்கிட்டு உணவு வேலை உண்டாக்கிட்டீங்க. எம்மை நால்வர் சுமந்து போகும் முன்னே நாயன் சுமப்பதனை நாடி நரம்பும் நாளங்கள் எல்லாம் உணர்ந்திட செய்தீரே. காலம் யாரும் புகழ் பாடும் பேரருளடைந்தேனே. காலம் யாரும் புகழ் பாடும் பேரருளடைந்தேனே. காதல் 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 என்றே வைதியில் மறைவேனே. ஒளிமயமான வைதி முகம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இறை நேசர் மொழியும் ஞான கீதம் காதில் இனிக்கிறது. ஒளிமயமான வைதி முகம் என் உள்ளத்தில் தெரிகிறது. வந்த முகத்தில் புன்னகை தவழ்கிறது. குங்கும பூ போல் மலர்ந்த முகத்தில் புன்னகை தவழ்கிறது. எழில் புன்னகை காணும் ஆய உள்ளம் தேவடி அடைகிறது. குங்கும பூ போல் மலர்ந்த முகத்தில் புன்னகை தவழ்கிறது. எழில் புன்னகை காணும் ஆய உள்ளம் நேர்வழி அடைகிறது. இன்பம் இல்லை துயரமும் இல்லை இன்பம் இல்லை துயரமும் இல்லை. யாரு ஷேகுடைய தாலிமாட்டுகளை பின்பற்றுகிறார்கள், அவங்க சொல்லக்கூடிய ஷரியத் தரீகத் ஹகீகத் மாரிஃபத்துடைய பாடத்தை பின்பற்றுகிறார்களோ, யார் அவங்க சொன்ன திக்ருகளை பின்பற்றுகிறார்களோ, உண்மையிலேயே துனியாவிலையும் துன்பம் இல்லை, கபர்லையும் இல்லை, ஆகிரத்திலையும் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் விடை ஷரியத்துல தரீகத்துல இருக்கு. அதை பின்பற்றல என்ன செய்ய முடியும் விளைஞ்சுங்களா? அதனால யார் ஷேகுடைய ஞானங்களை தன்னுடையதாக ஆக்கி அதன் வழி நடக்கிறார்களோ துன்பமும் இல்லை துயரமும் இல்லை துயரமும் இல்லை இன்பம் விளைகிறது. துன்பமும் இல்லை துயரமும் இல்லை இன்பம் விளைகிறது. தூய கலிமா பொருளும் வைதியின்
தங்களுடைய வாழ்நாள்லாம் அப்படியே வாழ போயிடுவாங்க. களிமாவிலேயே ஊறி ஊறுகாயா போயிட்டேன்னு சொல்லுவாங்க. ஊறி 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 போயிட்டாங்க. எந்திரிச்சா களிமா, உட்கார்ந்தா களிமா, படுத்தா களிமா, பேசினா களிமா, அமைதியா இருந்தா களிமா, களிமா களிமா ஆயிட்டுல எஜமானா பார்த்தாலே களிமாவா தெரியுதுங்கிறான். தூய களிமா பொருளும் பைதியின் தோற்றத்தில் தெரிகிறது. தூய களிமா பொருளும் பைதியின் தோற்றத்தில் தெரிகிறது. ஒளிமயமான பைதி முகம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இறை நேசர் மொழியும் ஞான கீதம் ஒளிமயமான வைதி முகம் என் உள்ளத்தில் தெரிகிறது. களிமாவின் பொருள் சொல்லும் பைதி, களிமாவின் பொருள் சொல்லும் களிமாவின் பொருள் சொல்லும் பைதி கருணை நூறின் அருளோடு வாழ்கின்ற பைதி. களிமாவின் பொருள் சொல்லும் பைதி கருணை நூறின் அருளோடு வாழ்கின்ற பைதி. களிமாவின் பொருள் சொல்லும் பைதி. ஆத்மீக குரு எங்கள் பைதி. ஆத்மீக குரு எங்கள் பைதி. எம்மை அன்பாலும் பண்பாடுகின்ற பைதி. ஆத்மீக குரு ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் அன்பாலும் பண்பாடு ஆளுகின்ற பைதி. எங்களை உச்சி குடுமையை வச்சுக்கிட்டாங்க. எதை கொண்டு கட்டுப்படுத்தினாங்க? அடக்கியால அன்பால் ஆளக்கூடிய பைதி. ஆத்மீக குரு எங்கள் ஆத்மீக குரு எங்கள் பைதி. அன்பாலும் பண்பாலும் ஆளுகின்ற பைதி. ஆத்மீக குரு எங்கள் பைதி. எம்மை அன்பாலும் பண்பாலும் ஆளுகின்ற பைதி. அறிவிற்கு சிகரம் அறிவிற்கு சிகரம் எங்கள் பைதி. இன்ப அருள்தந்து நலம் கூறும் அண்ணனே பைதி. அறிவிற்கு சிகரம் எங்கள் பைதி. இன்ப அருள்தந்து நலம் கூறும் அண்ணனே பைதி. பொருள் சொல்லும் பைதி. பைதி எங்க இருக்காங்க? இருக்கிறது மோலாயி மோலா. நீ என்ன வேணா போகுது அவங்கள வளைஞ்சுக்கலாம். அவங்க சுயமே இருக்கிறாங்கன்னு சொல்லாது. மௌலாவை கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வஜூத், अल्लाह सिफात, अल्लाह अफ़ाल, अल्लाह आकार रहते हैं हर शय में जब वो हर जगह, और सुनाएंगे रहते हैं हर शय में जब वो हर जगह, सूरत फैज़ी में क्या मौला नहीं, इस सूरत फैज़ी में क्या मौला. எப்ப எல்லா இடத்துலயும் அவன் இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. ஃபைஸில மௌலா இல்லாம யார் இருக்கிறான்? மௌலாயி மௌலா தான். அதனால என்ன வேணா சொல்லு, எல்லாமே ஹக்கு தான். ஏன்னா நீ சொல்லக்கூடிய புகழ் அவங்களுக்கு போல அவங்களை காட்டிக் கொண்டு மௌலாவுக்கு போகுது. அறிவின் சிகரம் விளைஞ்சுங்களா, ஞானத்தின் உச்சகட்டம், பண்புடைய இமயமலை என்ன வேணா சொல்லிக்கோ. ஏன் அங்க இல்லவே இல்லை, மௌலாயி மௌலா. அறிவிற்கு சிகரம் எங்கள் ஃபைஸி, அறிவிற்கு சிகரம் எங்கள் ஃபைஸி, அருள் தந்து நலம் கூறும் அண்ணலே ஃபைஸி, கலிமாவின் பொருள் சொல்லும் ஃபைஸி, கருணை நூறின் அருளோடு வாழ்கின்ற ஃபைஸி, கலிமாவின் பொருள் சொல்லும் ஃபைஸி, தூயோன் கொடையான கோமான் எங்கள் ஃபைஸி, முஹம்மதின் சுடர் எங்கள் அருளான ஃபைஸி, தூயோன் கொடையான கோமான். எனக்கு
நியமத்துக்கு எத்தனையோ கொடுத்தான். கண்ணு நியமத்து, காது நியமத்து, வீடு நியமத்து, மனைவி நியமத்து, எல்லா நியமத்து. எல்லா நியமத்தோட நான் பெரிதாக கருதுவது எதுவுமே தூயோம் கொடையான பைஜனாயிரு. ஏன்னா அவங்க வந்த பின்புதான் இது எல்லாமே அல்லாவுடைய அருட்கொடைன்னு காமிச்சு கொடுத்தாங்க. அது வரைக்கும் அதை அனுபவித்துக் கொண்டிருந்தோம் அல்லாவுடைய சிந்தனை இல்லாமல். இப்ப அல்லாவுடைய சிந்தனையோடு வீடு அனுபவிச்சுக்கோ, அல்லாவுடைய சிந்தனையோடு வாகனத்தை அனுபவிச்சுக்கோ, அல்லாவுடைய சிந்தனையோடு மனைவி மக்களோட இரு, அல்லாவுடைய சிந்தனையோடு சட்டம் போடு, எல்லாத்தையுமே அல்லாவுடைய சிந்தனையோடு காட்டி கொடுத்தாங்களே. அதனால உண்மையான கொடை எனக்கு யாரு தாங்க? பைஜனாயிரு. தூயோரின் தூயோன் கொடையான கோமான் எங்கள் பைதி, தூதர் முஹம்மதின் சுடரெங்கள் அருளான பைதி. தூயோன் கொடையான கோமான் எங்கள் பைதி, தூதர் முஹம்மதின் சுடரெங்கள் அருளான பைதி. இக்பாலின் இதயம் எங்கள் இக்பாலின் இதயம் எங்கள் இன்ப அருள்தோடு நலம் கூறும் அண்ணலே பைதி, கலிமாவின் பொருள் சொல்லும் பைதி. கருணை நூறியின் அருளோடு வாழ்கின்ற பைதி, பொருள் சொல்லும் பைதி. எங்கள் வாழ்வென்றும் பலமென்றும் பைதி, உங்கள் உயர்வான சொல்லிலே அமைந்தது பைதி. எங்கள் வாழ்வென்றும் பலமென்றும் பைதி, உங்கள் உயர்வான சொல்லிலே அமைந்தது பைதி. फैसला मेरी किस्मत का होगा वही जो तुम्हारी ज़बान से निकल जाए. என் வாழ்க்கையின் விதியே எஜமானே உங்க திருநாவிலிருந்து வர்றதுதான். நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்போம். அதான்ங்களா, நீ ஆபாதா இருப்பீங்கன்னா ஆபாதா இருப்போம். நீ எங்களை எப்படி கொண்டு போறீங்களோ அப்படி கொண்டு போவீங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ஏன்னா சேகுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இருக்கு, அது உஜூது கலந்த வார்த்தையா. அவங்களுடைய பிஸ்மில்லா குன் ஃபயக்கூன்ட்டாங்க, கும்பி இது நீண்டாங்க. அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போது கும்பி இது நில்லா, அல்லாஹ்வுடைய இதனை கொண்டு எந்திரிந்தாங்க. சில மூத்தா போன எழுப்புனாங்கல்லம்மா ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? கும்பி இது நில்லா, அல்லாஹ் உத்தரவு கொண்டு எந்திரி அப்படின்னாங்க. எந்திரிச்சு அது கௌஸ ஆலம் ரலியல்லாஹு தஆலா ஒரு மையத் எந்திரிச்சு எழுப்பினாங்க. கும்பி இது நீ ஏன் உத்தரவு கொண்டு எந்திரினாங்க. எந்திரிச்சு உட்கார்ந்துச்சு. என்ன நபி வந்து கும்பி இது நில்லான்னாங்க, வலி வந்து கும்பி இதுனிங்கிறாங்களே, என்ன அர்த்தம் அப்படின்னா ஏற்கனவே ஈசா நபி அல்லாஹ்வுடைய பையன் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அல்லாஹ்வுடைய மகனார் தாலிது சலாசான்றான். இதுவே என்னுடைய உத்தரவு கொண்டு எதிரினா அல்லாஹ்வே தான் இவங்க தான் அல்லாஹ்னு சொல்லிடுவாங்க. ஏன் உத்தரவு கொண்டு எதிரினா அதே அவங்க அந்த மக்களுக்கு தர்பியத்துக்காக வேண்டி கும்பி இதுனில்லா, நான் வேற அல்லாஹ் வேற, அல்லாஹ் உத்தரவு கொண்டு எந்திரி என்று சொல்லி காமிச்சாங்க. மக்களுக்கு தர்பியத்துக்காக வேண்டி. ஏன்னா மக்கள் அவங்க உயர்த்தி அல்லாஹ்வை கொண்டு போயிட்டான், அல்லாஹ்வுடைய மகன் வரைக்கும் வந்துட்டான். நபியாக்கி கடைசி பெரிய அந்தஸ்து கொண்டு அல்லாஹ்வுடைய மகன் வரைக்கும் வந்துட்டான். இனி அல்லாஹ் சொல்றதுதான் பாக்கி. அவன் கும்பி இதுனின்னு சொல்லி இருந்தா உடனே அல்லாஹ்னு சொல்லியிருப்பான். அதே நபி கும்பி இதுனில்லா, அல்லாஹ் உத்தரவு கொண்டு எந்திரி, நான் வேற அல்லாஹ் வேறன்னு காமிச்சு கொடுத்தான். விளங்குங்களா? ஆனா கௌஸ ஆஸம் அவங்க வந்து மக்கள் அல்லாஹ்வுக்கு தூரமாகி தூரமாகி தன்னில ஹக்கு இருக்கிறதே மறந்த காலத்துல வந்தாங்க. தன்னை அல்லாஹ்வுக்கு மறந்த காலத்துல அப்ப அவங்க என்னில மௌலா இருக்கிறான்னு காட்டுறதுக்கான கும்பி இதினி, என்னிலே மௌலா தான் இருக்கிறான், நான் பேசல மௌலா தான் பேசுறான். கும்பி இதினி ஏன் உத்தரவு கொண்டு எந்திரிட்டாங்க இல்லைங்களா? அரே மௌலாயி மௌலா நீ சொல்லுமா. சுப்ஹானல்லாஹ். எங்கள் வாழ்வென்றும் பலமென்றும் பைதி, உங்கள் உயர்வான சொல்லிலே அமைந்தது பைதி. எங்கள் வாழ்வென்றும் வளமென்றும் பைதி, உங்கள் உயர்வான சொல்லிலே அமைந்தது பைதி. நிம்மதி என்றாரே பைதி, நிம்மதி என்றாரே பைதி. உங்கள் நிழல்கள் இடந்தாரே பைதி, நிம்மதி என்றாரே பைதி. உங்கள் நிழல்கள் இடந்தாரே அண்ணலே பைதி, நிம்மதி
திக்ரை கொண்டுதான் உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன. நிறைய தஃசீர்ல சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லனா அஹ்லே திக்ர்ன்றாங்க. அல்லாஹ்வுடைய திக்ரை உடையவர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு கூட தான் மனம் நிம்மதி அடையும். அவங்க கூட இருந்தாலே நிம்மதி. அஹ்லே திக்ர்கள் கூட சேர்ந்து உட்கார்ந்தாலே கல்வி நிம்மதியாகும். ஏன்னா அவர்கள் மீது இறங்கக்கூடிய சக்கீனத் உன் மேல இறங்கும். அஹ்லே திக்ர்கள் கூட இருந்து நீயும் திக்ர் செஞ்சா உள்ளம் அமைதி பெறும் அப்படி சொல்ல. அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்தாலே அவர்கள் மீது சக்கீனத் இறங்குது. ஹதீஸ்ல வருது. அந்த சக்கீனத் உண்மையிலே சேர்ந்து இறங்கிடும். அதெல்லாம் கூணுமா சாதிகீன் போய் சாதிகீனோட சேர்ந்து உட்கார்ந்துக்கோ. நிம்மதி என்றாலே பைதி, நிம்மதி என்றாலே பைதி, உங்கள் நிழல்களிடம் தானே அண்ணனே பைதி, எங்கள் வாழ்வென்றும் வளமென்றும் பைதி, உயர்வான குணமிலே அமைந்தது பைதி, எங்கள் வாழ்வென்றும் வளமென்றும் பைதி, உங்கள் வாழ்வென்றும் வளமென்றும் பைதி, எங்கள் வாழ்வென்றும் வளமென்றும் பைதி, எங்கள் வாழ்வென்றும் வளமென்றும் பைதி, வாழ்வென்றும் வளமென்றும் பைதி, வாழ்வென்றும் வளமென்றும் பைதி, உயர்வான சொல்லியே அமைந்தது பைதி, எங்கள் வாழ்வென்றும் வளமென்றும் பைதி, உங்கள் உயர்வான சொல்லியே அமைந்தது பைதி, நிம்மதி என்றாலே பைதி, நிம்மதி என்றாலே பைதி, உங்கள் நிழல்களிடம்தானே அண்ணனே பைதி, நிம்மதி என்றாலே பைதி, உங்கள் நிழல்களிடம்தானே அண்ணனே பைதி, கனிமாய் பொருள் சொல்லும் பைதி, கருணை ஊழியின் அருளோடு வாழ்கின்ற பைதி, கனிமாய் பொருள் சொல்லும் பைதி. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ். ஜி உள்ளில் இன்பம் பொங்குவதும் மாறன்றோ, எங்கள் உள்ளம் உம்மை தேடுவதும் அன்பாரன்றோ, தாரணியில் தூயோனருள் போற்றும் அல்லவா அண்ணல் தானவி தந்த செல்வம் அல்லவா, உள்ளில் இன்பம் பொங்குவதும் மாறன்றோ, எங்கள் உள்ளம் உம்மை தேடுவதும் அன்பாரன்றோ, தாரணியில் தூயோனருள் போற்றும் அல்லவா அண்ணன் தானவி தந்த செல்வம் அல்லவா. வா வா வா. பொய்து என்னும் பெயர் தனையே பரிசு பெற்றீர் பண நேர்வழி அடைந்திடவே அருள் செய்வீர். பொய்து என்னும் பெயர் தனையே பரிசு பெற்றீர் பண நேர்வழி அடைந்திடவே அருள் செய்வீர். வாழ்க்கைகளை நீனிலேயே வாழ்க்கைகளை நீனிலே அர்ப்பணம் செய்தீர். மிக வல்லவனின் உள்ளவை சொல்பவர் உள்ளில் இன்பம் பொங்குவதும் மாறன்றோ, எங்கள் உள்ளம் உம்மை தேடுவதும் அன்பாரன்றோ, தாரணியில் தூயோனருள் போற்றும் அல்லவா அண்ணல் தானவி தந்த செல்வம் அல்லவா. அல்லாஹ்வுடைய சாத்து நம்ம கூட இருக்குதுன்னு துனியாவுல யாருமே சொல்லி தருவா. தாயும் தந்தையும் மதரசா உஸ்தாது பள்ளிக்கூடம் போகணும்,
மதரசாக்கு போனா 7 வருஷம் ஓதணும். ஹக்குடைய தாக்கு தான், ஹக்குடைய உள்ளமை தான் உன்னில் இருக்கிறது. ஒரு நபர் கூட சொல்லி தரது துனியாவில். என் ஷேഖனா சொல்லி கொடுத்தாங்க. நீ தூ நஹீ तेरे साथ मौला है, நீ நவுதுக்கு உன் கூட மௌலாயி மௌலா, உன் கூட எஜமான் தான் இருக்கிறான். நீ நவுதுக்கு உன் கூட அல்லாஹ் இருக்கிறான். அந்த ஞானத்தை நீ நாமிரா, நீ நவுதுக்கு உன் கூட எஜமானா இருக்கு அப்படிங்கிற சொல்லி கொடுத்தது எஜமானத்தோட வேற யாரும் இல்லை. வட்டுருக்கத்தை என்னுடைய காதல நூறு நாயகம் சொல்லி கொடுத்தாங்க. ஆமீர் நாயகம் சொல்றாங்க, ஆமிரா தூ ஓஷுதி खुद से गुजर जाने के बाद நீ நவுதுக்கு ஆமீர், ஆமீர் நீ நவுதுக்கு அவரே தான் இருக்கிறான். நீ இருக்கிற வரைக்கும் தான் நீ நவுதுக்கு நான் இல்லைன்று மௌலாயி மௌலா. ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நான் இல்லைன்னு சொல்லு மௌலாயி மௌலா. ஆமிரா தூ ஓஷுதி खुद से गुजर जाने के बाद என்ற ஞானத்தை என் ஷேഖனா தவிர வேற யாரும் சொல்லி தரவே. உள்ளமை சொன்னீங்க ஜமானே. கடைசியா படிக்கும் போது உள்ளமையை சொல்லி தருவது சேர்ந்து படிங்க. இன்னும் பெயர்தனையே பரிசு பெற்றீர் பல நேர்வழி அடைந்திடனே அருள் சுருந்தி வாழ்க்கைதனை தீனிலேயே அற்புதம் செய்தி வல்லவனின் உள்ளமை சொல்பவர் வல்லவனின் உள்ளவையை சொல்பவர் என்றோ உங்கள் உள்ளம் உம்மை தேவாரன்றோ ஓய்வு என்பதே பெரிய கொள்ளவில்லை மான சோர்வு என்பதே சிறிதும் காணவில்லையே. ஓய்வு என்பதே பெரிதும் கொள்ளவில்லையே மான சோர்வு என்பதே சிறிதும் காணவில்லையே. பொறுமையுடனே நபியின் போதனை எல்லாம் பொறுமையுடனே நபியின் போதனை எல்லாம் எமக்கு அருமையாக காட்டி தந்த அன்னரும் ஒன்று. பொறுமையுடனே நபியின் போதனை எல்லாம் எமக்கு அருமையாக காட்டி தந்த அன்னரும் ஒன்று. உள்ளில் இன்பம் பொங்குவதும் மாறன்றோ உங்கள் உள்ளம் உம்மை தேடுவதும் அன்பாரன்றோ. தோன்றும் யாவுமே ஒரு நாள் அழிபவையே ஏனும் தூய்மை மிகு போதனையால் உணர்வளித்தீர். தோன்றும் யாவுமே ஒரு நாள் அழிபவையே ஏனும் தூய்மை மிகு போதனையால் உணர்வளித்தீர். அல்லாஹ்வை நம்பு என்ற உண்மை மறை அல்லாஹ்வை நம்பு என்ற உண்மை மறை ஏழை ஜாபருக்கு நன்றே சொல்லி தந்தவர் என்றோ. துனியாவை எதை நீ நம்பினாலும் காண போயிடும். ஏன்னா இப்பவும் பானி, முந்தியும் பானி, இப்பவும் பானி, எப்பவுமே பானி. உள்ளுமன் அலைஹா ஃபான், பூமியில் உள்ள அத்தனையும் அழியக்கூடியவை. ஒரே ஒருத்தர் அழியாம இருந்தா மௌலாயி மௌலா. அதை காட்டி கொடுத்தீங்க எஜமானே. நான் இது வரைக்கும் பானியை நம்பிட்டு இருந்தேன், சூரத்தை நம்பிட்டு இருந்தேன், ஷக்கில நம்பிட்டு இருந்தேன். இது என்ன வாழ வைக்கும், இந்த காசு வாழ வைக்கும், இந்த வீடு வாழ வைக்கும், இந்த பணம் வாழ வைக்கும், நகை வாழ வைக்கும், இந்த கம்பெனி என்ன வாழ வைக்கும், தொழில் என்ன வாழ வைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். ஒன்னே மறந்து அப்ப எஜமா காமிச்சு கூட எல்லா பானி வெளியில தோற்றும் காணா போயிடும். நீர் மேல முட்டை இருக்கிற மாதிரி, தண்ணி மேல முட்டை இருக்கும், தண்ணி முட்டை அது உடஞ்சு போயிடும், தண்ணி தான் இருக்கும், முட்டை காணா போயிடும். அது மாதிரி இவை எல்லா வெறும் தோற்றங்கள் காணா போயிடும், அழிஞ்சு போயிடும் காட்டி கொடுத்தீங்க. அதனால அல்லாஹ் ஒருத்தரை நம்பு, யாரால பாக்கி என்றென்றும் இருக்கக்கூடிய மௌஜூதாவை நம்பு, மஹதூபை நம்பாத. அல்லாஹ் மௌஜூத் பாக்கி சோபதம் அதம்க்கு कोई वजन नहीं,
அப்படின்னு என் கல்வில காமிச்சு கொடுத்தீங்க நிஜமான. இல்லைன்னா சிருஷ்டியை நம்பி வீணா போயிருப்பேன் நான். சொல்லு. தோன்றும் யாவுமே ஒரு நாள் அழிப்பவையே ஏனும் தோன்றும் யாவுமே ஒரு நாள் அழிப்பவையே ஏனும் ஓய்வு என்பதே பெரிதும் கொள்ளவில்லையே மான சோர்வு என்பதே சிறிதும் காணவில்லையே பொறுமையுடனே நபியின் போதனையில் நாம் எமக்கு அருமையாக காட்டி தந்த அன்மனும் ஒன்றோ உள்ளில் இன்பம் பொங்குவதும் மாறன்றோ எங்கள் உள்ளம்மை தேடுவதும் அன்பாரன்றோ தோறும் யாவுமே ஒருவரால் அழிபவரேனும் தூய்மனிகு போதனையால் உணர்வளித்தீர் அல்லாஹ்வை நம்பு என்ற உண்மை மானே அல்லாஹ்வை நம்பு என்ற உண்மை மானை ஏழு ஜாவருக்கு நன்றே சொல்லி தந்தவரன்றோ இன்பம் பொங்குவதும் மாறன்றோ எங்கள் உள்ளம் உம்மை தேடுவதும் அன்பாரன்றோ நாளும் இறையோன் தியானம் மறந்திருந்தோம் நாங்கள் நிம்மதியில்லாமல் துயர் அடைந்திருந்தோம் நாளும் இறையோன் தியானம் மறந்திருந்தோம் நாங்கள் நிம்மதியில்லாமல் துயர் அடைந்திருந்தோம் ஆறுகளை ஊட்டும் களிமா பொருளையே ஆறுகளை ஊட்டும் களிமா பொருளையே ஏழு ஜாவருக்கு நன்றே சொல்லி தந்தவரன்றோ உள்ளில் இன்பம் பொங்குவதும் மாறன்றோ எங்கள் உள்ளம் உம்மை தேடுவதும் அன்பாரன்றோ தாரணியில் துயோழல் போகு நல்ல அண்ணல் நபி தந்த செல்வமல்லவா அண்ணல் நபி தந்த செல்வமல்லவா. ஜஸாக்கல்லாஹு கைரன் ஃபித் தாரின். அடுத்தபடியாக 4 தக்வாவுடைய விளக்கத்தை முஹியத்தீன் ஹஜ்ரத் கிப்லா அவர்கள் சொல்லுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸல்லு அலன் நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். நம்ம எல்லாம் முஃமின்களாகவும் முஸ்லிம்களாகவும் படைத்து கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தினர்களாக ஆக்கியர்கள் புரிந்தான். இந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த புனிதமிகு சபையிலே நம்ம எல்லாம் அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கும் அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கும் ஒன்று சேர்த்தானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்கி வஸத்தக பிஹி உலாயிக ஹுமுல் முத்தகூன். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். லஹும் மா யஷாஊன இன்த ரப்பிஹிம் வதாலிக ஜஸாஉல் முஹ்ஸினீன் என்று அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். வாஹ் வாஹ். வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்க், யார் உண்மையை கொண்டு வந்தார்களோ, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை கொண்டு வந்தார்களோ, வஸத்தக பிஹி, இன்னும் அந்த உண்மையை யார் உண்மைப்படுத்தினார்களோ, வஸத்தக பிஹி, அந்த உண்மையை யார் உண்மைப்படுத்தினார்களோ, உலாயிக ஹுமுல் முத்தகூன், அவர்கள்தான் தக்வாதாரிகள் முத்தகீன்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்கி வஸத்தக பிஹி உலாயிக ஹுமுல் முத்தகூன். இஷாரா செஞ்ச வழங்கல உங்களுக்கு அறிவு இல்லையா? உண்மையை கொண்டு வந்தவர்கள் யாரு?
எந்த உண்மையை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அதை உண்மைப்படுத்தியவர்கள்லாம் யாரு? தஃசீர்கள்ல பார்த்தா எல்லா தஃசீர்கள்லையும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை ஜாதி சிதம், கொண்டு வந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த செய்தி லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹை கொண்டு வந்தவர்கள், மேலும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹை உண்மைப்படுத்தியவர்கள் அவர்கள்தான் முத்தகீன்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறார். இப்ப தக்வா என்று சொன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? இதனால் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? ஷேக்ல பையத் வாங்குறதுக்கு முன்னாடி பயந்து நடுங்குதல், பயப்படுறதுக்கு நினைச்சிட்டு இருந்தோம். ஷேக்னாங்க என்ன காட்டி கொடுத்தாங்க? தக்வா அப்படின்னு சொன்னா பயந்து நடுங்கிறது இல்லமா, காதலிப்பதுன்னு காட்டி கொடுத்தாங்க. நேசம் கொள்வது, பிரியம் கொள்வது. சரி, யாரு மேல நேசம் வரும்? ஷேக்னாங்க அவர் கிரிவீதா ஹோனா தெரிஞ்சுங்களா? ஆயத்து படிங்க. எங்க எங்க ஒரு கிரிவிதா होना जी? हाँ, डरना और இது ईमान ईमान वर्द लेबा यकीन करना अल्लाह और उसके ज़ात पर और बात पर और गिरवीदा होना. गिरवीदा होना वर्द पर ईमान உடைய பாடத்துல गिरवीदा होना முழுமையாக அவர்கள் மீது காதலால் அர்ப்பணமாகுதல், காதலிக்குதல் அர்த்தம், அவர்களை நேசிக்குதல் அர்த்தம். கிர்விதா பார்சி வார்த்தை. ஈமானுடைய முக்கியமான ஷர்த்து காதல். ஈமான நம்பிக்கை கொள்வது தானே. அல்லாஹ்வை ரசூலை நம்பணும். அல்லாஹ் இருக்கிறான் ஏத்துக்கிட்டோம், ரசூல் இருக்கிறான் ஏத்துக்கிட்டோம், வேதங்கள் இருக்கிறது, கியாமத் நாள் இருக்கிறது. இது போதுமா? போதாது. இது பத்தவே பத்தாது, ஈமானாகவே ஆகாது. அதான் நம்முடைய தாலிமாத்தர்ல தெளிவா எழுதிட்டாங்க ஜி, விளக்கமா எழுதிட்டாங்க. யகீன் கர்னா அல்லாஹ் ரசூல் के ذات पर और बात पर, அல்லாஹ் ரசூலுடைய ذاتின் மீதும் அவர் போதனைகளையும் உறுதி கொள்வதும் அது தரிபாடா இருப்பதுமாகும். இன்னும் அல்லாஹ் ரசூலையும் உயிருக்கு உயிராக நேசிப்பதும். கிர்வீதா ஹோனா அர்ப்பணமாகுதல், உயிருக்கு உயிராக நேசிக்குதல், காதல் கொள்ளுதல். விளங்குங்களா? அது இருக்கிற வரைக்கும் ஈமான் ஈமானாகவே இருக்காது. ஈமானுடைய முக்கியமான ஷரத்து பை. இந்த ஷரத்துகள், இந்த தாலிமாத்துகள் தான் இஷ்டத்துக்கு எழுதல சூஃபியாக்கள். குர்ஆன் ஹதீஸ் தான். லா யுமினு அஹதுக்கும், ஹதீஸ் எடுங்க, உங்கள யாரும் முஃமினாக ஆகவே முடியாது. ஜி, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, உங்கள யாரும் முஃமினாக ஆகவே முடியாது. ஹத்தா அகூன, நான் ஆகும் வரையிலே, அஹப்ப இலைஹி, அவருக்கு மிக மிக பிரியத்துக்குரியவராக, வாலிதிஹி வலதிஹி வன்னாசி அஜ்மஈன், அவருடைய பெற்றோரை விட, பிள்ளைகளை விட, மக்கள் அனைவரை விட நான் நேசத்துக்குரியவராக ஆகும் வரையிலேயும் உங்கள யாரும் மூமினாக ஆகவே முடியாது. புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். இவை அனைத்தையும் விட நீங்கள் அல்லாஹ் ரசூலும் பிரியமானவராக ஆகும் வரையிலேயும் மூமினாக முடியாது. அப்ப ஈமான்ல ஷரத்து என்னங்க? முஹப்பத். ஒருத்தர் நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறேன், இலாஹாக ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹ்வை என்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொள்கிறேன், இறைவனாக ஏற்றுக்கொண்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வுடைய திருத்தூதராக ஏற்றுக்கொண்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒத்துக்கொண்டேன், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். சொல்லுங்க பை. என்று ஏற்றுக்கொண்டார். இப்ப அவர் மூமின் ஆயிட்டாரா? மூமினாக ஆயிட்டார். ஆனா ஈமான் முக்கம்மலாக, உங்களை ஈமான் கொண்டவராக ஆகவே முடியாது நான் நேசத்துக்குரியவராக ஆகும் வரை. நீ ரசூல்லா என்னப்பா ஏத்துக்கிற? அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஏத்துக்கிற. ரசூல்லா லவ் பண்றியா? காதல் கொள்றியா? அந்த அளவுக்குலாம் நமக்கு காதல்லாம் கொள்ள முடியாது. அப்ப இன்னும் நீ குஃப்ர்ல தான் இருக்கிற, நீ ஈமானுக்கு வரவே இல்லை. புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். ரசூல்லா நேசிக்கிறியா? நேசிக்கணும்னு அவசியம் வந்துச்சு. நீ அல்லாஹ்வை நேசிக்கிறியா? அல்லாஹ் ரப்பா ஏத்துக்கிட்டேன்,
ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் அப்படியே திருத்தூர ஏத்துக்கிட்டேன். அவங்க மேல பிரியம்லாம் ஒன்றும் வரல. எனக்கு எங்க அம்மாவை பிரியப்படுறேன், அத்தாவை பிரியப்படுறேன், ரசூலுல்லாஹ் மேல பிரியம் எனக்கு வரவே இல்லையே அப்படின்ட்டா. இன்னும் குஃப்ர்ல தான் இருக்கு. நீ இஸ்லாத்துக்கு ஈமானுக்குள்ள நுழையவே இல்லை. நீ வெறும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னதின் காரணமாக, ஒருவன் கலிமா சொன்னதின் காரணமாக இஸ்லாத்தை வர முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ்வை உயிருக்கு உயிராக நேசிக்கும் வரையில் எந்த அளவு நேசிக்கிற பெருமானார் நாங்க மனைவி பிள்ளை நேசிக்கிற மாதிரி நேசிச்சா போதுமா? இல்லை, இவர்கள் எல்லாம் விட ஒருபடி மேல நேசிக்கணும். உன் தந்தையை விட, தாயை விட, பிள்ளைகளை விட, பொருள்களை விட, உன்னை விட அதிகமாக ரசூலுல்லாஹ் நேசம் கொள்ள வேண்டும். காதல் கொள்வது ஷர்த ஈமான். இப்ப நீ ஒன்னு இக்ரார் பில் லிசான், இன்னொரு தஸ்தீகும் பில் கல்ப். இது ரெண்டையும் எல்லா ஆளும் சொல்லி கொடுக்குறாங்க. நாவால் முழுவதும், உள்ளத்தால் உண்மைப்படுத்துவதும். जी इकरार बिल लिसान बोल दिए बात, तस्दीक बिल कल्ब बोल दिए जी. உன் உச்சம் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பெருமானுடைய காதலால் நிரம்பி போகணும். பெருமானுடைய முஹப்பத் உன்னிட ஊறி போகணும். உயிரில் கலந்து விட வேண்டும். அனைத்தையும் விட அதிகமாக பெருமானை நேசிக்க வேண்டும். இக்ரார் வந்து தஸ்தீக் வந்துச்சு, முஹப்பத். முஹப்பத் எதுவரையிலும் வரவில்லையோ மூணு ஷரத்து இருக்கு ஈமான். இக்ரார் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க, தஸ்தீக் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. முஹப்பத் அது ஷேகுமார்கள் சொல்லி கொடுப்பாங்க. அது வரைக்கும் இஸ்லாம் ஈமானே ஆகவே இல்லை. முஹிப்பி ஷா ஒரு பெரியவங்க இருந்தாங்க லால்பேட்டையில். அவங்க பெரிய ஆலிம், பெரிய ஆலிம் சார். லால்பேட்டையில் இருந்தாங்க. பல மதரசாக்களில் உஸ்தாதா இருந்திருக்காங்க, இமாமா இருந்திருக்காங்க. ஜி நூறு நாயத்தில் பையத் வாங்கினாங்க. ரொம்ப காதல். முஹிப்பி ஷா, முஹிப்பின நேசிக்கக்கூடியவர் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அவங்க ஒரு பயானை சொன்னாங்க, இது வரைக்கும் நான் முஸ்லீமே ஆகல, மூமினே ஆகல, இப்பதான் ஈமானே எனக்கு வந்திருக்குதுன்னு. உடனே நிறைய தரீக்கத்தை பிடிக்காத நிறைய ஆலிம் சாக்கள் தெரிஞ்சுங்களா. இப்ப இது வரைக்கும் அவர் பின்னாடி தொழுக திருப்பி தொழுகணும்டா. அவர் இப்பதான் களிமா சொல்லியிருக்கிறாரா, இப்பதான் மூமினே ஆயிருக்கிறான்டா. எல்லாம் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதா ஏத்துக்கோ, நீ என்ன எதை ஏத்துக்கோ, நான் சொன்னது சொன்னதான். ஏன் ஈமான ஷரத்து இக்ரார் தஸ்தீக் மட்டும் இல்ல, முஹப்பத் ஒன்று இருக்கு. வாயால் போனது உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்ல, தன் உள்ளம் உயிரால் பெருமானாரை உயிருக்கு உயிராக காதல் கொள்வது, உயிரை விட அதிகமாக நேசிப்பது, ஒரு உயிரில் பெருமானாருடைய முஹப்பத்து கலந்திருப்பது. அது முஹப்பத்தும் பிர் ரூஹ் ஒன்று இருக்கிறது. இக்ரார் பில் லிசான், தஸ்தீக் பில் கல்ப், முஹப்பத்தும் பிர் ரூஹ். உயிருக்கு உயிராக ரசூலுல்லாஹை காதலிப்பது ஈமானுடைய ஷர்த். நீ அதை சொல்லி தரவே இல்லை, வெறும் இக்ரார் பில் லிசான் சொல்லி கொடுத்தாச்சு. லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லு, லா இலாஹா இல்லல்லாஹ் ஏற்றுக்கொள்ள. முஹப்பத் வரவே இல்லை. எப்படி பெருமாள் நேசிப்பதுன்னு சொல்ல, அல்லாஹ்வை எப்படி நேசிப்பதுன்னு சொல்லல. தெரிஞ்சுங்களா? இப்ப ஷேகுமார்கள் சொல்லி கொடுத்தாங்க எப்படி ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறது, எப்படி அல்லாஹ்வுடைய நேசம் என்ன. சொல்லி கொடுத்த பின்னாடிதான் உண்மையான ஈமானுடைய மசா வழங்குது. அது வரைக்கும் ஈமானே இல்ல, மசா இல்ல. அப்ப முஹப்பத் வந்த பின்னாடி மசா வருது, ஈமான்ல டேஸ்ட் வருது பாய். அது வரைக்கும் பேக் ஈமான் இருந்துச்சு, கவர் பண்ணி இருந்துச்சு, சீல் உடைக்காம அத்தர் பாட்டில் இருக்கு. சுத்தமா சீல் உடைக்காம பிளாஸ்டிக் கவர் வேற போட்டு 4 பக்கம் விட்டுருக்கான். அத்தர் பாட்டில் தான், வாசனமே இல்லை. சீலை உடைச்சு மூடிய திறந்தாதான் நம்பி வாசனை இருக்குது. அப்ப ஈமானுடைய முஹப்பத் இல்லாதனால ஈமான்லே மசாலே இல்லாம இருந்துச்சு. எப்ப முஹப்பத் கல்வி வந்துச்சோ, தொழுகும் போது மசா, நோன்பு வச்சா மசா, சுவை, குதூகலம், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லும் போது ஒரு மசா, லா இலாஹா இல்லல்லாஹ் குதூகலம், லா இலாஹா இல்லல்லாஹ் குதூகலம், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் குதூகலம். அப்படி குதூகலமாச்சு, இன்பமாச்சு. எப்ப வந்துச்சுமா, அது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த இன்பத்தோடு உள்ள வரும்போது எல்லாமே முஹப்பத் ஆயிடுச்சு. எல்லாமே குதூகலமா இருக்கு, எல்லாமே இன்பமா இருக்குது.
எல்லாரும் பார்க்கும்போதே பேரின்பமா இருக்குது. அந்த மாதிரி ஆக்கி விட்டவன் ஷேக் நாயகம். அதற்கு இங்க ஈமான் என் கல்வில இருந்துச்சு. அப்ப ஷர்த்த ஈமான் மொத்தம் 3 ஞாபகம் வச்சு நீ சொல்லுங்க. அப்ப பயந்து நடுங்குதல் என்ற நினைச்சிட்டு இருந்தோம். சர்க்கார் நாங்க எப்படி ஆக்கிட்டாங்க, காதலிப்பது நேசிப்பது தான் ஈமான். அல்லாஹ் ரசூலுடைய நேசம் வரணும். அடுத்த சகா கேட்பாங்க, முஹப்பத் எப்படிமா வரும்? ஒருத்தர் நேசிக்கணும்னா என்ன வரணும்? எது இருந்தா திடீர்னு நேசம் வந்துருமா? திடீர்னு நான் உங்கள்கிட்ட வந்து சொல்றேன், ரோட்ல ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு, அவர் பேர் அப்துல் சத்தார், அவர் மேல ரொம்ப முஹப்பத் வைங்க அப்படின்னு சொல்றேன். அடிச்சிடா முகப்பத் வைடா, முகப்பத் வைக்கிறேன் பயந்து வேணா சொல்லலாம். ஒரே ஒரு பெர்சன்டேஜாவது அவர் மேல முகப்பத் வருமா? வரவே வராது. என்னதான் செஞ்சாலும் அவர் மேல முகப்பத் என்ன செய்யாது, கல்வில இறங்கவே இறங்குது. எப்ப முகப்பத் வரும்? பெரியவங்க சொல்லுவாங்க, அல் இன்சானு அபீதுல் லில் இஹ்சான் சொல்லுவாங்க. அல் இன்சானு அபீதுல் லில் இஹ்சான், உபகாரங்களுக்கு மனிதன் அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் இருந்து ஒரு 10 ரூபா டீ வந்துட்டோம், அந்த அளவு முகப்பத்து கல்புல போய் உட்காந்து பாக்குறப்பெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுவார். ரொம்ப பசியோட இருந்தேன், நீங்க ஏன் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க மௌத்து வரைக்கும் சொல்லுவார். ஏதாவது ஒரு சின்ன உபகாரம் மனிதர்களிடத்திலே வெளிப்பட்டு விட்டது என்று சொன்னால் உடனே மனுஷன் என்ன செஞ்சிடும், அதிகமா நன்றி செலுத்த ஆரம்பிச்சிடும். முகப்பத்து தான் அவருக்கான ஒரு முகப்பத்தை கல்புல வச்சிடலாம். ஏன் தாயை ரொம்ப நேசிக்கிறோம், தாயிட்ட இருந்து ரொம்ப தேவைகள் நிறைவேறும். தந்தையை ரொம்ப நேசிக்கிறோம், அவங்கள்ட்ட இருந்து ரொம்ப தேவை நிறைவேறும். மனைவியை அதிகமாக நேசிப்பதன் காரணம் என்ன? மனைவிட்ட இருந்து அதிகமான தேவைகள் நிறைவேறுது. குழந்தையை அதிகமாக நேசிக்கிறோம், காரணம் என்ன? குழந்தைகிட்ட இருந்து அதிகமான தேவை நமக்கு நிறைவேறும். இதனால மனிதனுடைய முகப்பத் எதன் பக்கம் போகுது, எதன் பக்கம் தேவைகள் நிறைவேறுகிறதோ அதன் பக்கம் மனுஷனுடைய முகப்பத் போகுது. சரிம்மா, அல்லாஹ்ட்ட இருந்தா தேவைகள் நிறைவேறுதா இல்லையா? நம்முடைய தேவைகளை யார் மூலம் தான் நிறைவேறுது? அல்லாஹ்ட்ட இருந்தா நிறைவேறு. அதை பார்ப்பதற்கு பேர் தான் தக்வாவே. தக்வானா என்ன? அல்லாஹ் உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிறான் என்பதை ஒவ்வொரு நிமிடமும் பார்த்தால் அது தக்வா. அந்த தக்வா வந்துருச்சு. எப்ப அல்லாஹ் தான் நிறைவேற்றான்னு தெரிஞ்சிருச்சோ உடனே அல்லாஹ் மேல முஹப்பத் அதிகமாயிரும், அல்லாஹ் மேல நேசம் அதிகமாயிரும். இத்தனை நாள் தாய் தான் என் தேவையை பூர்த்தி செய்கிறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு அல்லாஹ்வே தேவையை பூர்த்தி செஞ்சேன். அந்த தாய் சூரத்துல தந்தை தான் என் தேவையை பூர்த்தி செய்கிறான்னு நினைத்துக் கொண்டிருந்தேன். தக்வாவுடைய பார்வையில பார்த்தோம். ஷையத்துரி தக்வா, தரீகத்துரி தக்வா, ஹகீகத்துரி தக்வா, மாரிஃபத்து தக்வால பார்க்கிறோம். 4 பார்வை பார்த்ததற்கு பின்பு தாய் சுயமாக மௌலாவா வந்திருக்கிறார். சூரத்தே மாதரி மேலுபாயா துஜே, சூரத்தே பீதரி மே சம்பாரா துஜே. உன் தாய் உனக்கு தேவை, பால் கொடுக்க வேண்டும், தன்னுடைய ரத்தத்தை பாலா மாற்றி உனக்கு கொடுக்க வேண்டும். அந்த சூரத்துல நான் தான் முத்தஜல்லியானேன்னு வருது. தாய் இத்தனை நாள் தாயா தெரிஞ்சாங்க, இப்ப மௌலாவா தெரியுறாங்க. இத்தனை நாள் தந்தை உனக்கு காசு பண்ண வேணும், சம்பாதிக்கணும், இல்ம கத்து கொடுக்கணும், உனக்கு அறிவை கொடுக்க வேண்டும், உன்னை பார்த்துக்கணும், உன்னை ஒருத்தர் திட்டினா உன்னை மிரட்டினா தந்தை இருக்கிறான்னு சொல்லி அவன் பயப்படணும் என்ற சூரத்துல மௌலாவா தந்தையோட சூரத்துல முத்தஜல்லியா வந்தான். இந்த பார்வையை பார்க்கிறோம், உன்னை அல்லாஹ் மேல முஹப்பத் வருது. தந்தையை பார்க்கிறோம், மௌலா மேல முஹப்பத் வருது. தந்தையை பார்க்கிறோம், மௌலா மேல முஹப்பத். தந்தை யாரும் மதிக்கிறது இல்லையா? இல்லவே இல்லை. குத்தால இஸ்ஹாக் மூல இருக்கிறாங்க, அவங்க சொல்லி காட்டினாங்க, இத்தனை சர்க்கார் நாயத்துல பையத்து வாங்குறதுக்கு முன்னாடி அம்மா வாமா போமா தான். இப்ப பார்த்தா ஒரு நாளைக்கு 4 சண்டை வீட்டுல. இன்னைக்கு என்னால் முடிந்த அளவு, அதாவது என்னால செய்ய முடியாது அந்த மாதிரி வேலையை மட்டும் தான் அம்மாவை வாங்க விடுறேன், இல்லையா மிச்சம் எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். போனோடனே பதம் போசு, பாசம் அதிகமாகுது. காரணம் என்ன? மௌலாவுடைய முத்தஜல்லியா இருக்கிறாங்க. அந்த பார்வையை கத்துக் கொடுக்கறது தான் தக்வா. அந்த தக்வா எப்படி வரும்? தக்வாவுக்கும் பார்வைக்கும் என்ன சம்பந்தம்? ஷேக் நாயகம் 4 விதமான பார்வைகளை கத்துக் கொடுக்குறாங்க. அந்த தக்வாவுடைய கூலி என்னன்னு பேடி பார்க்கலாம். இந்த 4 விதமான தக்வாவை கத்துக் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வஸ்துலையும் ஒவ்வொரு ஹரகாத் சகனாத்துகள் இந்த தக்வாவை கொண்டு வரும், ஒவ்வொரு செயல்களையுமே கொண்டு வரும். முதல் தக்வா என்ன? ஷரியத்துடைய தக்வா. ஷரியத்துடைய தக்வா என்ன? அவாமிர் நவாஹி பாபந்தி கர்னா, முஷ்தபிஹாத் சே பச்சனா. அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கலை ஏற்று நடப்பதும் சந்தேகமானதை தவிர்த்து கொள்வது. பொதுவா நம்முடைய ஷரியத், ஒரு முஸ்லீம் ஒரு உள்ள உதாரணம் சொன்னாலே இந்த தக்வா அவர்கிட்ட இருக்குது. இந்த அளவு தக்வா கண்டிப்பா ஒரு முஸ்லீம்கிட்ட இருக்கணும். இது அளவு கூட இல்லைன்னா ஒரு முஸ்லீமா இருக்க முடியாது. என்ன? இப்ப சாதாரண ஒரு நம்ம டீ குடிச்சோமா இல்லையா, டீ சாப்பிட்டோம், ஒரு போண்டா சாப்பிட்டோம், இதுல என்ன தக்வா? இந்த டீ ஹலாலா ஹராமா? ஹலாலான டீ, நமக்கு விருந்தினராக வந்திருக்கிறோம், நமக்கு இந்த ஊருக்காரங்க சில நல்லடியார்கள் நமக்கு வாங்கி கொடுத்தாங்க, ஒரு டீ குடிச்சோம், இது ஹலாலான டீ. ஹலாலான வஸ்துக்கள், பால் எல்லாம் அனுமதி கொடுத்துருக்கிறான், சர்க்கரை எல்லாம் அனுமதி கொடுத்துருக்கிறான், ஹராமான பொருள் இல்லை.
இது பார்த்துட்டோம். அல்லாஹ் தவிர்த்து விட்டதை விட்டும் தவிர்த்து கொண்டோம், அல்லாஹ் ஏவியதை செய்தோம். எதுக்கு டீ குடிச்சோம்? அல்லாஹ்வுக்கு நல்ல மனசு செய்யறதுக்கா, பாவம் செய்யறதுக்காக டீ குடிச்சோம்? இல்ல. அவாமிர் நவாஹி பாபந்தி ஆயிடுச்சு. ஷரியத்து தக்வா நம்மள்ட்ட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்க்கு எல்லாம் சுக்ர் செய்ய. ஷரியத்துல் தக்வாவை பேண வைத்தவன் யாரும் இல்லை. சேகநாயகத்துடைய பிச்சையில அல்லாஹ் ஷரியத்துல் தக்வாவை கம்ப்ளீட் ஆக்கிட்டான். இரண்டாவது தக்வால கால் வைக்கும். இப்பதான் பார்வையின் பக்கம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவது தக்வா என்ன? தவஜ்ஜஹ் பகைர ஹக்ஸே பச்னா. அல்லாஹ் அல்லாத எந்த வஸ்துக்களும் சுயமாக நாஃபிஅ் நன்மையையும் தீமையையும் செய்ய முடியும் என்று எண்ணுவதை விட்டும் தப்புவது. இப்ப நாஃபிஅ் பார்வை வேறு, நாஃபிஅ் பார்வை வேறு. எது என்ன பார்வை? இப்ப நம்ம டீ குடிச்சோமா இல்லையா, அந்த டீ சுயமாக எனக்கு ஏதேனும் ஒரு சுறுசுறுப்பை தரும், அந்த டீ தானே சுயமாக எனக்கு வயிறை நெருப்பு பசிய போகும் என்ற எண்ணத்தை விட்டும் தப்பிக்க வேண்டும். அந்த எண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னா தரீகத்துடைய தக்வால நம்ம அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சுட்டோம், அல்லாஹ்வை கூட்டாளி ஆகிட்டோம். ஏன்? ஆதாரம் என்ன? அல்லாஹ் என்ன குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அன்னல் குவத்த லில்லாஹி ஜமீஆ, அனைத்து ஆற்றல் அடங்கலும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம் அல்லாஹ் சொல்லிட்டான். ஹுவல் ஹய்யுல் கய்யூம் சொல்லிட்டான். அவன்தான் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவன் சொல்லிட்டான். அப்படி இருக்க இந்த வஸ்துக்கள் சுயமாக நஃபஅ வர தரும் என்று நினைத்தால் குர்ஆனுக்கு மாற்றம், ஹதீஸுக்கு மாற்றம். அப்ப அன்பர்களே என்ன செய்யணும்? பார்வையை கொண்டு போகணும். அல்லாஹ் தான் இந்த டீயின் மூலம் எனக்கு தேவையை பூர்த்தி செய்தான், இந்த டீயின் மூலம் எனக்கு சுறுசுறுப்பை கொடுத்தவன் யாருமே இல்லை இல்லல்லா, வயிற்றின் பசியை போக்கியவன் யாருமே இல்லை இல்லல்லா. அல்லாஹ் குர்ஆன்ல தக்வாவுடைய கூலியை சொல்லும் பொழுது சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா. ஈமான் கொண்டவர்களே தக்வா செய்யுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் கூலு கௌலன் சதீதா, நேர்த்தியான நேர்மையான சொல்லை சொல்லுங்கள். என்ன கூலு கௌலன் சதீதாக்கு எல்லா தஃசீர்கள்லயும் எழுத விளக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டாங்க. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டோம். என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னோம்? இந்த தீயின் மூலம் நமக்கு நன்மை செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ் சொல்லிட்டோம். இந்த தீயுடைய தீமை விட்டு நம்மை பாதுகாப்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டோமா? அல்லாஹ் சொல்றான், யுஸ்லிஹ் லகும் அமாலகும், உங்கள் அமல்களை நான் சரியானதாக ஆக்கி விடுவேன், உங்களுக்கு இணக்கமானதாக ஆக்கி விடுவேன். வயஃபிர் லகும் ذுனூபகும், உங்கள் அத்தனை பாவத்தையும் நான் மன்னிச்சறேன் அல்லாஹ் சொல்றான். ஒரு டீ குடித்தோம், 2 ரக்காத் தொழுகல, இபாதத்துகள் செய்யல, காலையில சாயங்காலம் வந்து குர்ஆன் ஓதல, அதுக்கு முன்னாடி கஹப் ஓதணுமா இல்லையா? அதுல கோடி கோடி நன்மை கிடைச்சிச்சு. டீ குடிச்சோம், இது ரெஸ்ட் டைம் இல்ல, அதுவும் கலிமாவுடைய நேரம், அதுலயும் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். யுஸ்லிஹ் லகும் அமாலகும், உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கிற கூலி என்ன? உங்கள் எல்லா காரியங்களையும் நான் சரி செய்து விடுகிறேன். வயஃபிர் லகும் ذுனூபகும், மறுமைக்கு ஒட்டு மொத்தத்துல மறுமையில போய் நமக்கு ரொம்ப தேவை என்ன? பாவம் மன்னிக்கப்படும். அதுக்கப்புறம் எல்லாமே பாவங்கள் சுத்தமா இல்ல, சிராத்துல் முஸ்தகீம் என்ன, வலது கரத்துல எல்லாம் சொர்க்கம் எல்லாமே கிடைச்சிடும். வயஃபிர் லகும் ذுனூபகும், உங்க அத்தனை பாவத்தையும் நான் மன்னிச்சிடுறேன். எதுல வை? 40 ரக்காத் தொழுதோமா, 200 ரக்காத் தொழுதோமா, ஒரு கிளாஸ் டீ குடிச்சோம், அதுல ஒரு பார்வை வந்துச்சு, தவஜ்ஜஹ் பகைர ஹக்ஸே பச்னா, நம்முடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுறான். இதுதான் தக்வாவுடைய பார்வை. இப்ப நீங்க பாத்தீங்க, உங்களுக்கு தெரியும் ஷரீஅத்துடைய தக்வா எது சம்பந்தப்பட்டது? உடல் உறுப்புகள் சம்பந்தப்பட்டது. தரீகத்துடைய தக்வா எது சம்பந்தப்பட்டது? கல்பு சம்பந்தப்பட்டது. இப்ப அல்லாஹ்வுடைய அந்த கூலியை கொண்டு போய் கல்போட ஜாயின் பண்ணுங்க. யுஸ்லிஹ் லகும் அமால், உங்க கல்பை நான் பரிசுத்தப்படுத்துறேன் அல்லாஹ் சொல்லிட்டான். அமல்களை சரி செய்து விடுன்னு அர்த்தம். கல்பு பரிசுத்தமாகிவிடும். என்ன கல்பு பரிசுத்தமாகும்? கல்புல கவலையும் பயமும் போயிடும். இந்த பார்வையோட இந்த உணர்வோட வஸ்துக்களை பார்த்தீங்க, கல்புல உள்ள கவலையும் பயமும் பறந்து போயிடும். ஏன்? சக்கார் உதாரணம் சொல்லுவாங்க, ஏமா 4 பேர் அடிக்க வரவங்கள, 4 பேர் அடிக்க வர, கண்ணோட ராணுவ வீரர்கள் வராம வச்சுங்க, 10 பேர் சுத்திட்டு நிக்கிறான். பயமா இருக்குமா இருக்காதா? ஒரே ஒரு குண்டு படிச்சா உள்ள செத்து போயிருவோமே, பயமா இருக்குமா இருக்காதா? பயமா இருக்கும். இப்ப அதே அந்த உள்ள உட்கார்ந்து இருக்கிற மனிதர்கிட்ட போய் சொல்றோம், 4 பேர் சுற்றி 10 பேர் நிக்கிறாங்கல்ல, எல்லாம் உங்க அத்தாவுடைய அடிமை தான், உங்க அத்தாவுடைய அடிமைகள் தான் இவங்கெல்லாம். இவங்களாம் சும்மா கண்ணு வச்சு நிக்கிறாங்களா இல்லையா? இவங்க அத்தா சொன்னாதான் செய்வாங்க அப்படின்னு சொன்னா கல்பு என்ன வந்துடும்? அப்ப நம்ம எதிரிகள், நம்ம ஆளுங்க தான், நம்ம பசங்க தான் அப்படின்னு சொல்லி என்ன வரும்? சந்தோஷம் வரும். அதே மாதிரிதான் உலகத்துல எத்தனை வஸ்துக்கள் உங்களை பயமுறுத்தினாலும் இந்த வஸ்துவின் சூரத்திலே நன்மையை தீமையை செய்பவன் யாருமே இல்லை இல்லைன்னு சொன்னோன்னு அந்த ரஹ்மானுடைய ஆள் தான் அவங்கலாம். என்னத்தை போட்டு கவலை, அது எப்படி எனக்கு தீங்கு செய்ய முடியும்? அதனுடைய சிண்டு முடி அல்லாஹ்வுடைய கையில இருக்குன்னு தெரிஞ்சதற்கு பின்பு அது எப்படி எனக்கு நன்மை தீமை செய்யும் சொல்லி தைரியம் வந்துடும். கல்பு பரிசுத்தமாயிடும். யுஸ்லிஹ் லகும் அமாலகும் என்ன? தரீகத்துடைய தக்வால நம்முடைய பார்வை போயிருச்சு,
கல்வி கழுவிடப்பட்டுரும். கல்வி பரிசுத்தமான கவலையும் இருக்காது, பயமும் இருக்காது. இப்ப மூன்றாவது பார்வை என்ன? தவஜ்ஜஹ் சரியா தரீகத் ஹகீகத்துடைய பார்வை என்ன? தவஜ்ஜஹ் பசிஃபாத் ஹக் ரக்னா. இது என்ன? அது சிஃபாத்துடைய பார்வை. அதாவது கைருல்லாவை முத்தசிஃப் பசிஃபாத்தே கமால் என்று எண்ணுவதை விட்டும் தப்புவது. சிஃபாத்தே அதமியால சிஃபாத்தே வஜூதியாவை நோட்டமிடுவது. அப்பனா என்ன? தன்மைகள் வேணும். ஒருத்தன் தேவையை பூர்த்தி செய்யணும், நன்மையை செய்யணும், தீமையை செய்யணும்னு சொன்னா தன்மைகள் தேவைப்படும். ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம், இது உம்மஹாத்து சிஃபாத், எல்லா சிஃபத்துக்கும் தலையானது. இது இல்லாம லட்சக்கணக்கான சிஃபத்துகள் தேவை. சின்ன தேவையை நிறைவேற்றணும்னா லட்சக்கணக்கான சிஃபத்துகள் தேவை. அந்த தன்மைகள் இருக்குதா இல்லையா, இது அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போய் சேர்க்க. இதை கொண்டு போய் என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். உங்க ஓனர் உங்களுக்கு 10,000 ரூபாய் மாசமான சம்பளம் கொடுக்குறாரு. தேவை நிறைவேறுதா இல்லையா? கண்டிப்பா தேவை நிறைவேறுது. அந்த மாதத்துடைய அனைத்து தேவைகளும் பரிபூர்ணமா நிறைவேறுச்சு. உங்களுக்கு திடீர்னு ஒருத்தர் வந்து கொடுத்தார். இப்ப என்ன பார்க்கணும் நீங்க? மூன்றாவது பார்வை என்ன செய்யணும்? இவருடைய ஹயாத் இவருக்கு சொந்தம் இல்ல, இவருடைய இல்ம் இவருக்கு சொந்தம் இல்ல, இவருடைய இராதா இவருக்கு சொந்தம் இல்ல, இவருடைய குத்ரத், சமாத், பசாரத், கலாம், கொடுக்கக்கூடிய சக்தி, ஆட்டம், நாட்டம் எதுவுமே இவருக்கு சொந்தம் இல்லை. இங்க முழுக்க முழுக்க இருப்பவன் யாருமே இல்லை. இல்ல இந்த பார்வையை பார்த்தோம். இது எது சம்பந்தப்பட்டது? ரூஹு சம்பந்தப்பட்ட. நம்ம ரூஹ் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்திடுறான். நம்ம ரூஹை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி விடுகிறான். ரூஹ் பாக்காய். இந்த பார்வை மூன்றாவது பார்வை. தவஜ்ஜஹ் பசிஃபாத்தே ஹக் ரக்னா. நான்காவது பார்வை என்ன? இது கடைசி பார்வை, சூஃபியாக்களுடைய பார்வை. சூஃபியாக்கள் ஒவ்வொரு மனிதர் கௌசநாயகம் சொல்றாங்க, ஒரு அல்லாஹ்வை தரிசிப்பதற்கு முன்னால் அந்த வஸ்துவை தொடுறதே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு வர்றதுக்கு முன்னாடி அந்த வஸ்துவை பார்க்கறதே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் சூஃபியாக்களுடைய பார்வை. அதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இத்தகு ஃபிராசத்தல் முஃமின், ஒரு முஃமினுடைய பார்வையை பயந்துக்குங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியாப்பட்ட பார்வை என்ன பார்வை அது? இதை ஷுஹூத் என்று சொல்லுவார்கள். என்னது? தவஜ்ஜுஹ் பவுஜூத் ஹக் பிஅத்திபாரே நூர் வ ஸுஹூர் ரக்னா. தவஜ்ஜுஹ் பவுஜூத் ஹக் பிஅத்திபாரே நூர் வ ஸுஹூர். ஒட்டுமொத்தமா சொல்லுனா வஸ்து அதம், அல்லாஹ் மௌஜூத். இதுதான் அந்த வஸ்து சுயம் ஒதுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நஃபா வரது கழட்டி விட்டோம், அதுக்கப்புறம் சிஃபாத்துகளை கழட்டிட்டோம், கடைசியா அந்த வஸ்துடைய தாத்து மட்டும் மிஞ்சி நிச்சுச்சு. ஒரே அந்த வஸ்து இருக்குதல் என்று மட்டும் இருந்துச்சு, அதையும் கழட்டி விட்டோம். இந்த வஸ்துடைய தாத்து சுயமா இதுக்கு சொந்தமே இல்லை. இந்த வஸ்துடைய வஜூத் இதுக்கு சுயமா சொந்தமே இல்லை. இந்த வஜூத் அல்லாஹ்வுடைய வஜூதை கொண்டுதான் இந்த வஸ்து காட்சி அளிக்குதுன்னு பார்த்தோம். அப்ப ஹல்குடைய நுமூதிலே ஹக்குடைய வஜூதை நோட்டமிட்டோம் என்று சொன்னால் அந்த வஸ்து சுயமா அங்க இருக்கவே இருக்காது. வஸ்து ஆதமாயிரும், வஸ்து அந்த இடத்துல இருக்காது. அப்ப பார்க்கக்கூடிய பார்வை இருக்குதல்ல. என்ன கடைசியா அந்த டீ என்ன பார்த்தோம்? அப்படியே இந்த டீ வெளியே தெரியுது, பால் வெள்ளை கலர், சக்கரை வெள்ளை கலர், டீ தூள் கருப்பு கலர், இந்த மாதிரி கலர்லாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த வஸ்து தெரியுதா இல்லையா? அந்த வஸ்துவை தொடுறோம், உணர்கிறோம். அல் ஹல்கு மஅகூலுன் வல் ஹக்கு மஹ்சூஸ். அல்லாஹ் தான் உணர முடியும், அல்லாஹ்வை மட்டும் தான் தொட முடியும், அல்லாஹ்வை மட்டும் தான் உணர முடியும். ஹல்கை விளங்க தான் முடியும். சகா உதாரணம் சொல்லுவாங்க, ஏமா உலகத்துல இதுவரைக்கும் யாரும் கதவை பார்த்ததே இல்லை, கதவை தொட்டதே இல்லை. உலகத்துல இதுவரைக்கும் யாரும் சேர பார்த்ததே இல்லை, சேர தொட்டதும் இல்லை. நீங்க சேர பார்த்ததே இல்லை, சேர தொட்டதே இல்லை. பார்க்க தானே செய்யறோம், எல்லாம் உட்கார்ந்துருக்காங்களே, சேர தான் நம்ம தான் எடுத்து போட்டோம். சேர உலகத்துல யாரும் தொடவும் இல்லை, சேர இதுவரைக்கும் யாரும் டச் பண்ண கூட இல்லை, பார்க்கவும் இல்லைன்னா. சரிம்மா, சேர தொட்டீங்கல்ல, பாத்தீங்கல்ல, சேர நீங்க எடுத்துங்க. ஆனா பிளாஸ்டிக் தொடவோ பார்க்கவோ கூடாது. பிளாஸ்டிக் என்ன செய்யக்கூடாது? தொடவோ பார்க்கவோ கூடாது. சேர ஹதியா உங்களுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியுமா? சாத்தியமா? மூல பொருட்கள் பிளாஸ்டிக், இரும்பு, தகரம், எதுவுமே தங்கம், வெள்ளி எதையும் தொடக்கூடாது. சேர உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, பிளாஸ்டிக் உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. சந்தோஷமா பிளாஸ்டிக் தொடக்கூடாது, சேர தொட்டுக்குங்க, சேர வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, ஹதியா பாத்துங்க சேர. ஆனா பிளாஸ்டிக் பார்க்க கூடாது. முடியுமா? சான்ஸே கிடையாது. கற்பனையில தான் பார்க்கலாம். சேருக்கு 4 கால் இருக்கும், கையை வைக்கிறது கொண்டு இருக்கும், சாயறது கொண்டு இருக்கும். கற்பனையில் பார்க்க முடியும், கற்பனையில் தொட முடியும். நேர்ல பார்க்கவும் முடியாது, நேர்ல தொடவும் முடியாது. இதுதான் வஸ்துக்களுடைய ஹகீகத். வஸ்துக்களை கற்பனையால் தான் செய்ய முடியும். இவர் அப்துல் சத்தார், இவர் அப்துல்லா, இது பாம்பு, இது டீ, இது நன்மை செய்யும், இது தீமை செய்யும் சொல்லி ஹல்கை அறிவால் விளங்கதான் முடியும், அறிவால தான் பிரிய முடியும். தொடுவதும் பார்ப்பதும் ரப்ப மட்டும்தான் பார்க்க முடியும், ரப்ப மட்டும்தான் அடைய முடியும். அவனை மட்டும்தான் பார்க்க முடியும், அவனை மட்டும்தான் அடைய முடியும். அவன் தான் மஹ்சூஸ். வஸ்துக்கள் அனைக்கும் மஅகூல். இந்த பார்வையில பார்த்தோம்னு சொன்னா இப்ப நீங்க முத்தகீன்ல ஜமாத்தை போய் சேர்ந்துடுறீங்க. இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அதான் நான் சொல்றான், இத்தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா.
தக்வா செய்யன்னு மட்டும் சொல்லல, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. தக்வா செஞ்சுட்டீங்க கல்புல, இப்ப சொல்லுங்க, இந்த சேரிலே இருந்து தேவையை பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை, இந்த தேரும் சூரத்துல மௌஜூதா இருப்பவன் யாருமே இல்லை, நீங்க முத்தகீனா போயிட்டீங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து வல்லதி ஜாபி சிதக், சிதுக்க கொண்டு வந்தாங்க. வஸத்தக பிஹி, அதை கொண்டு உண்மைப்படுத்தியவர்கள் அனைத்து சஹாபாக்கள் அவுலியாக்கள். உலாயிக ஹுமுல் முத்தகூன், அவங்கதான் தக்வா உடையவர்கள். இந்த தக்வா என்னைக்காவது நம்மகிட்ட வந்து ஷேக் சொல்லி தரதுக்கு முன்னாடி இந்த தக்வாவுடைய வாழ்க்கை வாழ்ந்தோமா? அல்லாஹ் சொல்றான், வமை யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ் தக்வா செஞ்சாங்களோ யஜஅல் லஹு மக்ரஜா, எல்லா கஷ்டம் கவலை உலகத்தினுடைய சிரமங்கள் கவலை நோய்களே பெரிய நோய் கவலை எல்லா விதமான சிரமங்களை விட்டு வெளியே எடுத்துறேன், முதல் கூலி. ரெண்டாவது சொல்றான், வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், அவர் அறியாத புறத்தில் இருந்து அவருக்கு ரிஸ்க் கொடுப்பேன் நல்லா சொன்னான். அப்படிதானே? அவர் கற்பனையே செஞ்சிருக்க கூடாது, அப்படியாப்பட்ட திசையில இருந்து நான் கொடுக்கிறேன் நல்லா சொன்னான். தக்வாவுக்கு முன்னாடி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், இவர் தேவை பூர்த்தி செய்வார், அவர் தேவை பூர்த்தி செய்ய நினைச்சிட்டு இருந்தோம். ஷைக் தக்வாவுடைய கண்ணாடி 4 கண்ணாடியை மாட்டி விட்டதற்கு பின்பு இந்த வஸ்துக்கள் நீங்கள் நாம் அறிந்த பாதை, இதுவெல்லாம் நீங்க இவர் கொடுப்பார் இவர் கொடுப்பார், இந்த உலகத்தோட அனைத்து மக்லூக்குகளும் அனைத்து படைப்பினங்களும் இது மின் ஹைது யஹ்தஸிப், அல்லாஹ் நான் கொடுக்கிறேன்னு சொன்னா பாத்தீங்களா, அது மின் ஹைது லா யஹ்தஸிப். தக்வாவுடைய கண்ணாடி போட்டு பார்த்தோம், வஸ்து கட்டறது வாங்க மாட்டார், வஸ்து கட்டறது தன் தேவையை பூர்த்தி செய்ய மாட்டார், அல்லாஹ் அவை கொண்டு தன் தேவையை பூர்த்தி செஞ்சுக்குவார். இதுதான் தக்வாவுடைய பார்வை. இது மின் ஹைது லா யஹ்தஸிப், அல்லாஹ் அவர் கொடுத்தான். தக்வாவுடைய பார்வைக்கு முன்னாடி அவர் வஸ்துக்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தார், மக்லூக் எதிர்பார்த்துட்டு இருந்தார். எப்ப தக்வாவுடைய கண்ணாடி ஷேக் மாட்டி விட்டாங்களோ அப்ப வாங்குறாரு, வஸ்துக்கிட்ட வாங்குற மௌலாட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டார், அல்லாட்ட வந்து டைரக்டா வாங்குறார். இந்த தக்வாவை ஷேக் நாயகம் ஒவ்வொரு வஸ்துலையும் கொண்டு வர சொல்லு. சும்மா சாப்பிட உட்காந்தப்ப இல்லல்லான்னு சொல்லி சர்க்கார் நிக்கிறாங்க சொன்னா சந்தோஷப்படுவாங்க, அது சர்க்கார் சொன்ன சந்தோஷப்படுறது இல்ல. ஷேக்குடைய கல்வலை இடம் பிடிக்கணும், என்ன செய்யணும், உள்ள உட்காந்து உணர்ந்து ஒரு நிமிஷம் சாப்பிட்டு பாரு, அந்த சாப்பாடு ருசியே தனியா இருக்கும். அல் ஹல்கு மாகூல் வல் ஹக்கு மஹ்சூஸ் என்ற உணர்வுல சாப்பிட்டு பார்க்கணும். அல்லாஹ் தான், அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சிஃபத்தா உட்கார்ந்தவனே 4 தக்வாயும் செஞ்சு முடிச்சாரு. முதல் தக்வா என்ன? அவாமிர் நவாஹி பாபந்திக்கன்னா பார்த்து முடிச்சாரு. ரெண்டாவது தக்வா தவஜ்ஜஹ் நாஃபிஅதார், இந்த வஸ்து இல்ல அல்லாஹ்னு பார்த்தார். மூணாவது சிஃபத்துகளை கட்டி விட்டு, நாலாவது வஸ்து அதம் அல்லாஹ் மௌஜூதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்க, அந்த உணவே ருசியா இருக்கும். உணவு புரோட்டா டேஸ்டா இருக்குன்னு பார்க்க மௌலா டேஸ்டா இருக்கும் அந்த நேரத்துல. அதுதான் ஃபைசி நாயகம் 2 இட்லியும் சொரக்காவுடைய வெறும் உப்பு இல்லாத இட்லி உப்பு இல்லாத சொரக்காவை வச்சுட்டு 2 மணி நேரம் சாப்பிட்டு 3/4 மணி நேரம் சாப்பிடுவாங்க. எப்படி சாப்பிட்டாங்க? அவங்க இட்லி டேஸ்ட் சொரக்காவோட டேஸ்ட் பார்க்கணும், மௌலாவோட டேஸ்ட் அனுபவிச்சு சாப்பிட்டாங்க. 3/4 மணி நேரம் சாப்பிடுறது. அப்ப அன்பர்களே, ஷைக்னா நம்ம கறி சோறு போடணும் டேஸ்டா செய்யணும்னு நினைக்கிறாங்களே, இந்த டேஸ்ட் அனுபவிக்கிறதுக்கு உலகத்துல எல்லாம் இருக்கிறாங்க. கரியோட டேஸ்ட் அனுபவிக்கிறதுக்காக இங்க வரலாம, மௌலாவோட டேஸ்ட் அனுபவிக்கிறதுக்காக வந்தோம், அல்லாஹ்வுடைய இன்பத்தை அடையிறதுக்காக வந்தோம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை என் மனைவி தந்தருள் புரிவானாக. صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آله. என்னில் ஐனாக இருந்து என்னை பேச வைப்பவன் யாரும் இல்லை, நம்மில் ஐனாக இருந்து நம்மை கேட்க வைப்பவன் யாரும் இல்லை, சகல கோடி வஸ்துக்களின் சகல கோடி தேவைகளை சதா உடனிருந்து பூர்த்தி செய்யும் இலாஹ் யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். சக்கர் நாயகம் மஜ்லிஸ்ல வந்து சபையில உட்காரும் போது சக்கர் நாயகம் பார்க்க வச்சாங்க, நீ யாரு? லா இலாஹ இல்லல்லாஹ். நீ எங்க இருந்துகிட்டு இருந்த? இந்த சபைக்கும் உனக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லிட்டு சக்கர் நாயகம் பார்க்க வச்சாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். நம்மளை வெளியில விட்டுருந்தா நம்ம எந்த சபையில உட்கார்ந்துருப்போம்னு சொல்லி நமக்கு தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு எந்த சபையில உட்கார்ந்துருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்ல, அவங்களுக்கு எப்படிப்பட்ட சபைகள்லாம் கிடைக்குது, நம்ம கூட இருக்கக்கூடியவங்க, நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள், இவங்கெல்லாம் எந்த சபையில உட்கார்றாங்க, அவங்களுக்கு எப்படியாப்பட்ட சபை கிடைச்சிருக்கு. ஆனா அல்லாஹ் நம்மள இந்த சபையை கொண்டு வந்தாங்க. இது யாருடைய, இது என்னுடைய குவத்தா, இது என்னுடைய முயற்சியில நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் சர்க்கார் நாயகம் பார்க்க வச்சாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு காலமும் இல்லை, ஒரு காலமும் ஏதோ ஷேக் நாயகம் கூப்பிட்டாங்க அதனால நான் வந்த கிடையவே கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ். நான் வரணும்னு நினைச்சாலும் சரி எனக்கு நான் வர முடியாது. இங்க அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இடத்த போட்டு வச்சுட்டான் அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். ஷேக் நாயகம் நமக்கு பிச்சை போட்டிருக்கிறாங்க, நம்ம இங்க வந்து உட்கார வைக்கணும், நம்ம இந்த சபையில கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய பெயர்களை சக்கர் நாயகம் லா இலாஹ இல்லல்லாஹ் தேர்ந்தெடுத்துக்கிட்டான்.
தேர்ந்தெடுத்துக்கிட்டு நம்ம நல்லா கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப சகாநாயகம் பார்க்க வச்சாங்க. எவ்வளவோ வேலைகள் இருக்குது, எவ்வளவோ நம்மளோட சகாநாயகம் சொல்லுவாங்க, நமக்கு மட்டும் அல்ல உடல் ஆஃபியத்தை சலாமத்தை கொடுத்துட்டா, நமக்கு மட்டும் பாதுகாப்பை கொடுத்துட்டா மட்டும் இங்க வந்து நம்மள பாதுகாப்பா அல்லாஹ் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டா போதுமா? நம்மள பாதுகாப்பா கூட்டு வந்த எந்த அல்லாஹ் நம்ம யாரை விட்டுட்டு வந்தோமோ அவங்களையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளுடைய குடும்பத்தார்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளுடைய மனைவி மக்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். நமக்கு மட்டும் ஆஃபியத்து உடல்ல உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடல் ஆஃபியத்து இருக்கு. நான் எனக்கு கிடையாது. நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கு உடல் ஆஃபியத்தையும் அவர்களுக்கும் உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆஃபியத்து சலாமத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கணும். அப்பதான் நம்ம வந்து இங்க வந்து உட்கார முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ். 2 நாள் மஜ்லிஸ்ல கலந்துக்கணும் சகாநாயகம் வந்து உட்கார வச்சாங்க. நம்மளோட காரைக்கால்ல இருந்து கிளம்பி வரும்போது நம்மளோட ஒரு பீர்பாயும் வந்தாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். அவங்களுக்கு ஒரு பல்லு வலி, லா இலாஹ இல்லல்லாஹ், சாப்பிட முடியல, ஒன்னும் செய்ய முடியல. இங்க மஜ்லிஸ் வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த 2 நாள் சவாபும் சகாநாயகம் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் கொடுத்துருவான்னு வச்சீங்களேன். ஆனா அவங்க இன்னைக்கு சபையில உட்கார முடியாம இருந்துச்சு, போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஆனா நமக்கு அல்லாஹ் 32 பல்லையே சலாமத்தை வச்சிருக்கானே, இதுக்கு எவ்வளவு பெரிய நியமத் அல்லாஹ்வுக்கு நம்ம செய்யணும். இந்த உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எவ்வளவோ உறுப்புகள் இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ். 6 அடி இதுல அந்த பல்லுடைய சைஸ் எவ்வளவு பெருசு இருக்கும்? லா இலாஹ இல்லல்லாஹ். சகாநாயகம் உணர வச்சாங்க. அந்த பல்லு எவ்வளவு பெரிய சைஸ் இருக்கும்? 1 சென்டிமீட்டர் கூட இருக்காது. லா இலாஹ இல்லல்லாஹ். அதை விட அதுல ஒரு சின்ன ஒரு குறைங்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் சாப்பிட முடியல, உங்க முடியல, தின்ன முடியல, மஜ்லிஸ்ல உட்கார முடியல. லா இலாஹ இல்லல்லாஹ். வீட்டுல போய் ஓய்வு எடுக்கக்கூடிய அப்ப அல்லாஹ்வுக்கு நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் இங்க என்ன இல்மு கிடைச்சிச்சுங்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த இல்மு அல்லாஹ் கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம், அதை அமல்படுத்த வைக்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஃபர்ஸ்ட் சகாநாயகம் கல்புல போட்டாங்க, நீ வந்து இங்க உட்கார்ந்துருக்க ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செஞ்சுக்கிட்டே இரு. லா இலாஹ இல்லல்லாஹ். மனுஷன் வந்து 100 கிலோ இருக்கு, பல்லு வந்து 10 கிராம் இருக்கும், 20 கிராம் இருக்கும், 1/2 கிலோ இருக்கும். ஒரு பல்லு எவ்வளவு? அதுல ஒரு வழி சொன்னாங்க, அதுல ஒரு வழி வந்து 100 கிலோ துடிக்குது. என்ன வழி கிடைக்குது? அதை விடுங்க. சில நேரத்தில் நெகத்துடைய ஓரத்துல நகை வந்து ஜாயிண்ட் ஆகுது, ஒரு சின்ன செதில் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி பிடிச்சு விட்டுருப்போம். வழி வந்து கையை வீங்கி, விரலைய வீங்கி, நகை வீங்கி போய் என்ன கஷ்டப்பட்டு ஒரு சின்ன செலாம்பு போய் கையில ஏறி கண்ணுக்கு சின்ன செலாம்பு சீ வச்சு கையை வீங்கி கொஞ்சம் 100 கிலோ மனுஷன் கொஞ்சம் கஷ்டப்படுத்தணும். அல்லாத ஒரு சின்ன செலாம்பு அது 1/2 கிராம் கூட இருக்கு, அதை வச்சு கூட எல்லாம் நமக்கு வந்து சிரமப்படுத்த முடியும். எல்லாம் நம்ம அனைவரையும் எல்லாரும் டைரி வேணா வாங்கிக்கணும். வாங்குறவங்க போகும்போது என்ன எழுதிருக்கீங்கன்னு காமிச்சிக்கணும். எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க கொடுக்குறாங்க, வாங்கிக்கிட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். சகாநாயகம் சில உணர வச்சாங்க, நீங்க வந்து உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன உன் கல்புக்கு எண்ணத்தை கொடுக்கணுங்கிறது அது நம்மளுடைய வேலை கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ். சகாநாயகம் அதை நமக்கு நிரப்பி நமக்கு என்ன தேவையோ, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ். நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன மாதிரியான ஈமான் வேணுமோ, நம்மளுடைய கல்புல எந்த மாதிரி சகாநாயகம் சொல்லி காமிச்சாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். ஈமான் அல்ல உன்னுடைய ரூஹை விட மேலாக நேசிக்கணும்னு சகாநாயகம் சொல்லி காமிச்சாங்க. அடுத்த நிமிஷமே சகாநாயகம் முகத்தாஜ் வச்சாங்க. அல்ல நான் எப்படி நேசிக்க முடியும்? நான் ரூஹை விட, ரூஹுனா என்னன்னு எனக்கு தெரியாது, நான் ரூஹை விட எப்படி ஒண்ணுத்தை விட ஒண்ணுத்து, இப்ப இந்த விரலை விட இந்த விரல் பெருசுன்னு சொன்னா இந்த விரலுடைய சைஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை விட பெரிய விரல் இதுன்னு சொல்லிட்டு இதோடைய சைஸ் தெரிஞ்சாதானே அதை விட பெருசு எனக்கு தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப இந்த விரலையும் தெரியாது, இந்த விரலை நான் பார்த்தது இந்த விரலுடைய சைஸ் எனக்கு தெரியாதுன்னு சொன்னா அப்ப அதை விட பெருசை நான் எப்படி வந்து நான் அளவிட முடியும்? அப்ப ரூஹுனா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா ரூஹை விட மேலாக நேசிக்கணும்னு சகாநாயகம் சொல்றீங்க. அதையும் யாரு நமக்கு பிச்சை பண்ணணும்? சொன்னவங்க யாரு? அதைதான் நமக்கு பிச்சை பண்ணணும். லா இலாஹ இல்லல்லாஹ். யாரு நமக்கு சொன்னாங்களோ அவர்கள் தான், நம்ம ஷேக் நாயகம் தான் நமக்கு அதை பிச்சை பண்ணணும். லா இலாஹ இல்லல்லாஹ். ரூஹை விட மேலாக நேசிக்கணும். அல்லாஹ் சகாநாயகம் சொல்லுவாங்களே, நீ தொழுகையாளியா ஆயிடுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா அடுத்த நிமிஷமே என்ன ஆயிடும்? அல்லாஹ் நீ என்ன தொழுகையாளியே ஆக்கிடலான்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்டே சரண்டர் ஆயிடும் இன்ஷாஅல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். அதே மாதிரி அல்லாஹ் என்னை ரூஹை விட மேலாக நான் ரசூலுல்லாஹ்வை நான் நேசிக்கணும்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ். யா அல்லாஹ் என்ன நீ ரூஹை விட மேலாக நேசிக்கக்கூடியவனாக என்ன நீ ஆக்கிட அல்லாஹ்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட சரண்டர் ஆயிடணும். லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப அல்லாஹ் வந்து விரும்ப ஆரம்பிச்சிடுவான் இன்ஷாஅல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப சகாநாயகம் நமக்கு இங்க உட்கார்ந்துருக்க சகாநாயகம் நமக்கு வந்து ஹால், அதாவது என்னன்னா இங்க வர வரைக்கும் நம்மளுடைய கல்வி வந்து எப்படி இருக்குதுனாக்கா அப்படியே கடினமா இருக்கிற மாதிரி இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை நினைச்சு ஒரு சகாநாயகம் சொன்ன தாலிமை புலகும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் வரத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு உண்டான அந்த ஈமானுக்கும் இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகு அடுத்த செகண்ட் லா இலாஹ இல்லல்லாஹ், அடுத்த நிமிஷம், அதான் இந்த சபையினுடைய லா இலாஹ இல்லல்லாஹ். சகாநாயகம் சொல்லுவாங்கல்ல,
நல்லடியார்களோட சேர்ந்து இருந்தா அதனுடைய சக்கினத்து எல்லாருக்கும் இறங்குதுமான்னு சர்க்கார் நாயகம் சொன்னாங்கல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ். அதை சர்க்கார் நாயகம் உணர வச்சாங்க. செத்த நேரத்துல கல்வி அப்படியே இலகுவாயிடுச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ். சர்க்கார் நாயகம் அவங்க பாட்டு தான் படிக்கிறாங்க, ஃபைஜ் நாயத்தை பத்தி பாட்டு படிக்கிறாங்க. ஆனா அதனுடைய பொருளை நம்ம பார்க்கும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் சர்க்கார் நாயகத்தை பார்க்கும்போது சர்க்கார் நாயகத்தினுடைய வாழ்க்கையில சர்க்கார் நாயகம் பார்க்க வைக்கிறாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த பாட்டுல படிச்சாங்களே, ஓய்வில்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ். சர்க்கார் நாயகத்தை மிஸ்கின் பார்க்கும்போது அப்படிதாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். இங்க விட்டா இங்க இப்ப காரைக்காலுக்கு வந்தாங்க 2 மணி நேரம், வெறும் 2 மணி நேரம் மஜ்லிஸ், 2 மணி நேரம் தான். அதுக்கு எங்க இருந்து திருச்சியில இருந்து பயணம் செஞ்சு காரைக்காலுக்கு வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த 2 மணி நேரம் மஜ்லிஸ் முடிச்சுட்டு அங்க இருந்து தேர்லந்தூர் போயிட்டு அங்க ஒரு 1 மணி நேரம் மஜ்லிஸ், அதை முடிச்சுட்டு அங்க இருந்து லால்பேட்டைக்கு போயிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ். அங்க ஒரு நைட்டு கூட கிடையாது லா இலாஹ, முழுசா தூங்கி இருக்கவும் மாட்டாங்க. நாங்க தூங்குற வரைக்கும் சர்க்கார் நாயகம் சதா கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு நாங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி சர்க்கார் நாயகம் எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்காங்க லா இலாஹ இல்லல்லாஹ். அவங்க உட்காந்து முராகாபால இருக்காங்க லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப அந்த இரவும் தூக்கம். அதுக்கு அடுத்தது உடனே அங்க இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சர்க்கார் நாயகம் பார்க்க வச்சாங்க. லா இலாஹ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல, ஓய்வில்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த நேரம் இங்க நம்ம போனோம்னா இங்க ஒரு 4 பேரை ஹயாத்தாக்க முடியுமா? இந்த நேரம் இங்க போனா இங்க 4 பேரை ஹயாத்தாக்க முடியுமா? அல்லாஹ்வை மறந்திருக்கக்கூடிய கல்பை அல்லாஹ் பக்கம் நம்மளால சேர்க்க முடியுமா? எந்தவித ஒரு நோக்கமும் சர்க்கார் நாயகம் பார்க்க வைக்கல லா இலாஹ இல்லல்லாஹ். எந்தவித ஒரு நோக்கமும் கிடையாது. இங்க நம்ம வரும்போது சர்க்கார் நாயகம் நமக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஷரத்து சொல்லி தான் கூட்டிட்டு வந்தாங்க. நீ வந்துட்டு போற காசு என்னோடது லா இலாஹ, நீங்க வந்து எதுவுமே வேண்டாம், நீங்க வந்து இங்க உட்கார்ந்தா போதும் லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப என்ன நோக்கம்? நீங்க வந்தா நான் காசை எடுத்து கொடுக்குறேங்கிறாங்க, நீங்க வந்துட்டு போற செலவு என்னோடதுங்கிறாங்க. இங்க வந்து உட்கார்ந்தா ஒரு பைசா நீ செலவு பண்ண வேணாம். வீட்டுல இருந்து கிளம்புனதுல இருந்து இங்க வந்து சாப்பாடு சாயாவா இருக்கட்டும் எதுவும் லா இலாஹ இல்லல்லாஹ். வெறும் சாப்பாடு மட்டும் தான் போடுவாங்க, ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம வெளியில போய் அதுவும் கிடையாது. ஸ்நாக்ஸ் நானே தரேன், டீ நானே தரேன், பிஸ்கட் நானே தரேன், சாப்பாடு நானே தரேன், நீ வர செலவு நானே தரேன், போக்குவரத்து செலவு நானே தரேன். நீ எது உன்னுடைய சகன நீ வந்து இங்க உட்கார்ந்தா போதும், உங்க ஜிஸ்மையை கொண்டு வந்து உட்கார வச்சிருங்க லா இலாஹ. அதுக்கு பிறகு சகனாயம் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு காரு நம்ம வண்டி ரிப்பேரா இருக்குது, அங்க இருந்து எடுத்துட்டு போறது, ஒர்க் ஷாப்ல போயிட்டு வண்டியில என்ன வண்டி இந்த மாதிரி மெக்கார் பண்ணிட்டு இருக்குது, மெக்கானிக்கிட்ட கேட்கிறோம். மெக்கானிக் சொல்றாரு இது ஃபால்ட் எல்லாம் இருக்கு சொல்றாரு. அடுத்த நிமிஷம் வண்டி எடுத்துட்டு போயிடுறது. சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு போயிடுறது. திருப்பி அங்க இருந்து எடுத்துட்டு வருது, திருப்பி வண்டி ஓட மாட்டேது மெக்கார் பண்ணுது, இது ஃபால்ட் இருக்குங்க, வண்டி போட்டாதாங்க சரி பண்ண முடியும். சரி இதை வரேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிரு. அப்ப வாழ்நாளெல்லாம் அதை சரி பண்ண முடியுமா? ஒரு காலமும் முடியாது. அப்ப எப்ப நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு வஸ்து ஒரு காருங்கிறது, அதே காருங்கிறது ஒரு வஸ்து, எதுவுமே அதுக்கு ரூஹும் கிடையாது, கல்பும் கிடையாது, சிறும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு காரு தான் அது, ஒரு படைப்பு தான். அதை சரி பண்றதுக்கு 2 நாள் ஒர்க் ஷாப்ல போடணுங்கிறான். 2 நாள் ஒர்க் ஷாப்புக்கு போடு, நீ என்கிட்ட போடு, நான் சொல்ற டைம்ல போடு, நான் அதை சரி பண்ணி தரேங்க. ஆனா நம்மளுடைய ஜிஸ்முங்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ். நம்ம யாரு, நமக்கு என்னென்னலாம் இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. கல்பு இருக்கு, அந்த கல்புல என்ன நோய் இருக்குன்னே நமக்கு தெரியாது. கல்புல எப்படிப்பட்ட நோய்கள் நம்ம கிட்ட இருக்குங்கிறது நம்மளுடைய நோய் நமக்கே தெரியாது லா இலாஹ இல்லல்லாஹ். ஜுரம் அடிச்சா ஃபீவர் வெளியில தெரியுது லா இலாஹ இல்லல்லாஹ். சளி பிடிச்சா சளி இரும வருது இது தெரியுது. ஆனா கல்புல ஒரு நோய் இருந்துச்சுனாக்க அந்த நோய் நமக்கு எப்படி தெரியும் லா இலாஹ இல்லல்லாஹ்? நோய் என்னன்னே தெரியாது, எங்க இருந்து டாக்டர் போய் பாக்குறது அந்த நோய்க்குள்ள. அப்ப கொண்டு வந்து நீங்க உட்காரு, உன் கல்பை நான் பாக்குறேன், உன் கல்பை என்ன குறை இருக்கு, உன் கல்புல என்ன நோய் இருக்கு, அந்த நோய்க்கு உண்டான மருந்து இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது லா இலாஹ இல்லல்லாஹ். ஷேகிட்ட மட்டும்தான் இருக்கு. சர்க்கார் சொன்னாங்கல்ல, பாட்டு படிக்கும் போது நமக்கு சொல்லி காமிச்சாங்கல்ல, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கலிமாவை நம்ம ஷேக் நமக்கு கத்து கொடுக்காம இந்த உலகத்துல வேற யாரு கத்து கொடுத்தா? சர்க்கார் நாயகத்தை கையை பிடிச்சு நம்ம பையத்து வாங்கும் போது நம்மளுடைய வயசு என்ன, அது வரைக்கும் நம்ம இந்த கலிமாவை நம்ம விளங்கி இருந்த விளக்கம் என்ன, இந்த கலிமாவை நம்ம எப்படி வாழ்க்கையில புழங்கி இருந்தோம் லா இலாஹ இல்லல்லாஹ் நினைச்சு பார்த்தா கூட, அந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நம்ம நினைச்சு பார்த்தா கூட லா இலாஹ இல்லல்லாஹ் ஏணி வச்சா கூட எட்டாது லா இலாஹ இல்லல்லாஹ். கலிமாங்கிறது ஒரு அமலா, கலிமாங்கிறது ஒரு அமலுங்கிறது தெரியாது, கலிமாங்கிறது அது செயல்படுத்தக்கூடிய ஒரு அமலுங்கிறதே நமக்கு தெரியாது. கலிமாவுக்கு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும், நீங்க என் கல்பால நான் சொல்றேன், கல்புல உணர்ந்ததை நான் சொல்றேன், நம்மளை பொறுத்த வரைக்கும் வணக்கம் சொன்னா தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இதை விடுத்து இன்னொன்னு ஒண்ணு இருக்கா? குர்ஆன் ஓதுறது. இதை விடுத்து இன்னொன்னு வணக்கம் சொல்லிட்டு நம்மளுடைய கல்புல இருந்துச்சா? ஏதாவது சதக்கா கொடுக்க போனோம்னா தர்ம பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபா காசு எடுத்து கொடுப்போம். இதை விட்டு இன்னொன்னு ஒண்ணு வணக்கம் சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம உணராமே இருந்தோம். சரி வணக்கம் சொல்லி இதையாவது நம்ம வழங்கியிருந்தோம், அந்த வணக்கத்தையும் நம்ம எப்படி செஞ்சிட்டு இருந்தோம்? 1000 ஓட்டை லா இலாஹ இல்லல்லாஹ், ஓட்டையே ஓட்டை தான். அவ்வளவு ஓட்டையோட நான் செய்யறங்கிற ஒரு உணர்வோட அதையும் சிறுக்கு வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுக்கு அதுலயும் குஃபுர் சிறுக்கு கலந்துகிட்டு இப்படி நம்மளுடைய அமல் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா சர்க்கார் நாயகம் நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை கொடுத்து இன்னைக்கு இந்த இபாதத்து இது மட்டும் இல்ல,
இது இல்லாம உன்னுடைய வாழ்க்கையை நீ பிறந்ததுல இருந்து மௌத்து குழியில கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் இபாதத்து தான். அது கலிமா தான். கலிமா இல்லாம நீ வாழவும் முடியாது, கலிமா இல்லாம உன்னால பார்க்க முடியாது, கலிமா இல்லாம உன்னால பேச கேட்க உன்னால எதுவுமே செய்ய முடியாது. அங்க அசைவு உன்னால நகர கூட முடியாது லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமா இல்லாம. அப்ப நீ எங்க இருந்து கலிமா இல்லாம உன்னால தொழுக முடியும், நோன்பு வைக்க முடியும், ஜக்காத்து கொடுக்க முடியும்? ஒண்ணு செய்ய முடியாது லா இலாஹ இல்லல்லாஹ். அப்படிப்பட்ட இது ஏனி மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லுவாங்கல்ல. நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ உள்ள வாழ்க்கைக்கும் எடுத்து பார்த்தோம்னா அவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்துல இன்னைக்கு சர்க்கார் நம்மள வாழ வச்சுட்டு இருக்காங்க லா இலாஹ இல்லல்லாஹ். நம்மள அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப சர்க்கார் இங்க உட்கார்ந்து இருக்கும் போது இப்ப காரண மிஸ்கின் கல்புல சர்க்கார் போட்டாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்து எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டுட்டு போயிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன ஹசான் செஞ்சோம்? பதில் நமக்கு ஏதாவது நமக்கு ஒருத்தவங்க ஏதாவது ஒரு உபகாரம் செஞ்சாக்கா பிரதி உபகாரம் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பாங்கல்ல, எதிர்பார்ப்பாங்களே. நம்ம இங்க உட்கார்ந்து இருக்க நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் பிச்சைக்காரவங்க தான். நம்மளா யாரா இங்க கோடீஸ்வரன் நம்ம இங்க இருக்கோமா? லா இலாஹ இல்லல்லாஹ் நமக்கு சேகநாயகன் நமக்கு கலிமாவை கொடுத்து தாலிமை கொடுக்குறாங்க. பிரதி உபகாரம் அவங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க? காசா பணமா? ஒண்ணு கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என் தாலிமை நீ புழங்கு, கலிமாவை நீ அமல்ல கொண்டு வா. இதுதான். இதனால லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் பக்கம் நம்மளை நெருக்கி வைக்கிறதுக்கு உண்டான வேலை தான் லா இலாஹ இல்லல்லாஹ். ஷேகுமார்களுடைய வேலையை இப்போ இங்க சாதாரணமா நம்ம நினைக்கிறோம், இந்த ஒரு தரிக்கத்து மாநாடுங்கிறது சாதாரணமா நினைக்கிறோம். இதற்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு உழைப்பு இருக்குங்கிறது மிஸ்கின் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் அவ்வளவு பெரிய உழைப்பு. அதாவது இதே மாதிரி பல ப்ரோக்ராம்ல மிஸ்கின் வந்து கண்டெக்ட் பண்ணியிருக்கிறேன், பல ப்ரோக்ராம்ல போய் உட்கார்ந்துருக்கிறேன். சக்கனா இன்னைக்கு காலைல உட்காரும் போது இந்த ஹாலையும் கொடுத்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நீ எத்தனையோ ப்ரோக்ராம்ல உட்கார்ந்துருந்தீங்க, ஸ்டேட் லெவல்ல உள்ள ப்ரோக்ராம், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல உள்ள ப்ரோக்ராம், ரீஜனல் லெவல்ல இந்த மாதிரிலாம் போய் உட்கார்ந்து அங்கேயும் தலைவர்கள்லாம் வந்தாங்களே, நீனும் வந்து அங்கேயும் போய் உட்கார்ந்துருந்தீங்க. அங்க எப்படி இருந்தது? அங்க தன்னை காட்டக்கூடிய ப்ரோக்ராமா இருந்துச்சு லா இலாஹ இல்லல்லாஹ். தன்னுடைய திறமையை காட்டக்கூடிய, திறமைக்கு தகுந்த மாதிரி தான் அங்க பதவி, தன்னுடைய திறமையை காட்டுவதற்காக தன்னுடைய இல்மை காட்டுறதுக்கு உண்டான ஒரு இடமா இருந்துச்சு. ஆனா இங்க சர்க்கார் வந்து உட்கார்ந்த உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் அவங்களே நான் இல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் ஷேகா இருக்காங்க, அவங்க ஆயத்தை வந்து சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சது லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த தாலிமை சர்க்கார் கொடுத்துட்டாங்க. சர்க்கார் வந்து நம்ம இங்க உட்கார்ந்த உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் இங்க ஷேகனுடைய சூரத்துல இருந்து நமக்கு இந்த தாலிமை கொடுப்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ் ஆனா சர்க்கார் பார்க்க வச்சுட்டாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப அந்த ஷேக பார்க்கும் போதே லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு கல்புல வந்து ஒரு மாற்றத்தை நமக்கு வந்து இந்த கலிமாவை கொண்டு நம்ம ஷேக் வந்து அவங்க செய்யக்கூடிய இந்த தொடர் முயற்சியில இந்த தாலிம் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல நமக்காக நம்மளுடைய வாழ்க்கைக்காக நம்மையும் அல்லாஹ்வோட சேர்த்து வைப்பதற்காக எடுக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு இந்த கலிமாவுடைய சேவை லா இலாஹ இல்லல்லாஹ் கடைசி வரை இந்த உலகம் ஃபுல்லா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இஹ்லாஸோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிர் தனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.